எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you want to say? ஆமென். சரி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். We want to go to the word of God. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். Genesis chapter 2 verse 7. Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். And the Lord God formed a man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. சரி, மீண்டும் ஒரே ஒரு விஷயம் தமிழில் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாருடைய கரங்கள் எல்லாம் வேதம் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியா 2:7 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம், சத்தமாக வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா? And the Lord God formed a man of the dust of the ground and breathed into his nostril the breath of life, and man became a living being. சரி, நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு காரியத்தை தியானிக்கிறோம். And we are going to learn a very important thing today. அதனால தயவுசெய்து நீங்களோ உங்கள் செல்ஃபோனோ இல்லை பிள்ளைங்களோ உங்களையும் சரி மற்றவர்களையும் சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. Kindly that you or yourself or your cell phone or your children, let them not distract anyone, either you or others. சரி, ஜீவன் அப்படின்னா என்ன? What is called life? ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா என்ன? And what does it mean that breathed into the nostril the breath of life? ஜீவாத்மாவானான் அப்படின்னா என்ன? What does it mean that he became a living being? அதுல இருந்து நாம துவக்கலாம். And we will start from there. இதை நான் சொன்னாதான் இன்றைக்கு மாலையில் நம்ம தியானிக்கிற காரியம் உங்களுக்கு இன்னும் சுலபமாய் விளங்கும். And only if I explain this properly, you will be able to understand the evening sermon. அதனால இதை கொஞ்சம் உற்று கவனிங்க. And pay attention hence. ஆதியிலிருந்து நாம் துவக்கலாம். We are going to start from the beginning. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். And in the beginning, God created the heaven and the earth. அடுத்து 6ஆம் நாள்ல அவர் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். And on the 6th day, he created man. அவனை மண்ணினாலே உருவாக்குகிறார். And the Lord created him with the dust of the ground. மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that breathed into his nostril the breath of life. இப்ப தேவன் மண்ணினால மனுஷனை படைச்சிட்டார். And the Lord created the man out of the dust of the ground. தலை கை கால்லாம் வச்சு அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டார். And the Lord gave him the stature of head, organ, hand, leg, and தேவன் என்ன நினைக்கிறார்? And what is the Lord thinking now? அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல As how the Lord is a living, மனுஷனும் ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். and the Lord desired that the human also should be a living one, or a man should be a living one. கொஞ்சம் ஹச்சப் குறைச்சிடுங்க, கொஞ்சம் பேஸ் மைல்டா, ரொம்ப குறைச்சு குறைச்சு ஹச்சப். என்னுடைய மானிட்டருக்கு ரொம்ப சில் வாய்ஸ், கொஞ்சம் பேஸ் கொடுக்கணும். மானிட்டருக்கு மட்டும் பேஸ் கொடுக்கணும் கொஞ்சம். சரி, இப்ப தேவன் மண்ணினாலே மனுஷனை படைத்து விட்டார். And the Lord created a man out of the dust of the ground. அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுது. And the Bible says that he breathed into the breath of life. ஜீவ சுவாசம்னா என்னன்றது சொல்றேன். And we want to tell you what is called the breath of life. முதல்ல ஜீவன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். First let's see what is life. தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். And the Lord is a living God. இல்ல, எரேமியா 10:10 சொல்கிறது அவர் ஜீவனுள்ள தேவன். And Jeremiah chapter 10 verse 10 says he is a living God. சொல்லுங்க, அவர் என்ன உள்ள தேவனா? ஜீவனுள்ள தேவன். He is a God who has life. ஜீவன்னா என்ன பிரதர்? You may wonder what is called life. ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு புரிய மாட்டேங்குதே பிரதர். And you may be wondering that you don't understand that. ஜீவன்னா என்ன அர்த்தம்?
And what's the meaning of living or life? எபிரேய பாஷையில ஜீவன் அப்படிங்கறத அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குன்னா காய் அப்படிங்கற வார்த்தை இருக்கு. CHAI காய் அப்படிங்கற வார்த்தை இருக்கு. In Hebrew, in the place where it is mentioned life, it is mentioned gai. காய் அப்படினா ஜீவன். Gai means life. அப்படினா என்ன அர்த்தம் பிரதர்? And what's the meaning of that then? காய் அப்படினா என்ன அர்த்தம்னா God kind of life. தேவனை போன்ற வாழ்வு. And it means it's a life like God. தேவ ரகமான வாழ்வு. It is a life of a quality of God's life. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரைப் போலவே வாழுகிற ஒரு வாழ்க்கை. And it is a life how the Lord has in a life, in the similar to that is a life of a man. As like ditto God, அவரைப் போலவே இருக்கிற ஒரு வாழ்வு. Exactly as ditto as God. தேவனுக்கு இருக்கிற அதே வல்லமை and the power as the Lord God has. தேவனுக்கு இருக்கிற அதே ஞானம், the wisdom that the God has. தேவனுக்கு இருக்கிற அதே அறிவு, the same understanding that God has. தேவனுக்கு இருக்கிற அதே புத்தி, the same wise or the prudence that the God has. தேவனுக்கு இருக்கிற அதே பரிசுத்தம், the holiness that God has. தேவனுடைய சுபாவங்கள், the characteristics of the Lord, as like ditto God, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ஜீவன். And life means a life that is living exactly as ditto as God is. இன்னும் கூட கொஞ்சம் புரியும்படியா சொல்றேனே, little more explaining for you to understand better. இன்னும் கூட கொஞ்சம் எளிமையா சொல்றேனே, want to make it even more clear and easier to understand. இப்ப நம்மட்ட இருக்கிற காரு, பங்களா, அல்ல நகை, பணம், நிலம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? சொத்து சொல்றோமா, அசட் சொல்றோமா இல்ல? அதே போல தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய குணாதிசயங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது பேர் தான் ஜீவன். I think it's, whatever that we possess, maybe in a car, bungalow, land and everything, all of that we tag them as one single word, saying that asset. In the similar way, all the things that the Lord possesses or the Lord's characteristics, if you have to put in a single word to that, that is called life. தேவனிடத்தில் இருக்கிற எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஜீவன். All the things that belongs to God, and if you have to put them under one single word, that is called life. வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. And the Bible says he is a living God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen? இப்ப தேவன் என்ன நினைக்கிறார்? And what is God thinking then? தான் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல இந்த மண்ணான மனுஷனும் ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். And God is expecting, as how he is a living God, he is expecting this a man of the dust to also be a living person. அதுக்கு அவர் என்ன செய்கிறார்? And for that what does he do? தனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை, and the life that is within him, ஜீவ காற்றாக, as a breath of life, ஜீவ சுவாசமாக, as a wind of life, ஜீவ காற்று, wind of life, as a wind of life, ஜீவ சுவாசம், breath of life, as a breath of life, அத தனக்குள்ள இருந்து ஜீவ சுவாசமா உள்ள இருந்து இழுத்து, as the Lord exalts his as in a breath of life, மெதுவா குனிந்து, bending down, மனுஷனுடைய நாசியில அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். and he breathed into the nostrils of the man. அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். And he breathed into the nostrils of man. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen? சொல்லுங்க, ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணினாரா? ஊதினார். The breath of life he blew into the nostrils of man. நல்லா கவனிங்க. Listen to it. ஜீவ சுவாசத்தை அனுப்புறதுக்கு, தனக்குள்ள இருக்கிற ஜீவனை அனுப்புவதற்கு, for him to send the life into the man, அவர் மனுஷனை பார்த்து பேசல. and the Lord did not speak to the man looking at him. ஜீவன் உண்டாவதாக அப்படினு சொல்லல. The Lord did not say let there be life. அல்லது மனுஷனை தொடல, ஒரு heavenly touch கொடுக்கல. God did not even do a heavenly touch upon the man. இல்ல? அப்ப அவர் என்ன செய்றார்னா, மனுஷனுக்குள்ள ஜீவனை அனுப்ப, for to send the life into the man, தனக்குள்ள இருக்கிற ஜீவனை ஜீவ காற்றாக, ஜீவ சுவாசமாக உள்ள இருந்து இழுத்து
அந்த மனுஷனுடைய நாசியில அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். That the Lord brought the life that was within God, and he exhaled it as a wind or the breath of life and blew into the nostrils of man. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of us can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of us can say amen? சரி, இப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்பேன். We want to ask you two questions. நீங்க பதில் சொல்லணும். ஜீவன் அப்படின்னா யாருக்கு இருக்கிறதை போன்ற வாழ்வுன்னு அர்த்தம்? Life தேவனுக்கு means இருக்கிறதை what is whose life equivalent to? தேவனுக்கு இருக்கிறதை போன்ற வாழ்வு. It is a life as equivalent to God. அந்த ஜீவ சுவாசத்தை அனுப்ப தேவன் மனுஷன்ட்ட பேசல, மனுஷனை தொடல, அந்த ஜீவனை ஜீவ காற்றாக என்ன பண்ணினாரா? ஊதினார். For him to send the breath of life into the into the man, that the Lord did not touch him, that the Lord did not speak to him, but what did he do? He blew into his life. சரி, இப்போ அடுத்துக்கு வருவோம். Let's come to the next one. இப்போ இவர் ஜீவனை ஜீவ காற்றா ஊதின உடனே, and when the Lord blew the breath of life into man's அங்க nostril, என்ன நடக்கிறது? and then what happened there? மனுஷன் ஜீவாத்துமாவானான். The man became a living being. ஜீவாத்துமாவானான். And he became a living being. ஜீவாத்துமானா என்ன பிரதர்? What does it mean being a living being? அதுவும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. That also we are not able to understand. இல்ல, ஆங்கிலத்தில் லிவிங் பீயிங்னு போட்டிருக்காங்க, தமிழ்ல ஜீவாத்துமான்னு இருக்கு. இதை எபிரேய பாஷையில நீங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and if you look at the Hebrew language for a reference of this word, இத டார்கம் பைபிள்னு சொல்லுவாங்க. டார்கம் ஆன்கலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கம் பைபிள்ல நீங்க எடுத்து இதை வாசிச்சீங்கன்னா அது என்ன போட்டிருப்பாங்கன்னா, லிவிங் பீயிங் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஸ்பீக்கிங் பீயிங், பேசுகிற மனுஷனானான். in that டார்கம் பைபிள், TARGM, டார்கம். in the Targum Bible, it is not mentioned as living being, but then it is mentioned as speaking being. Speaking being, பேசுகிற மனுஷனானான். It is mentioned as speaking being, a person who speaks. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். Then listen to it. எங்கெல்லாம் வேதத்துல ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் உள்ள வருதோ அங்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்து பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? Whenever a person gets life in his body, he rises up and he speaks. அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார், அவள் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினாள். And the Lord Jesus gave life to that young girl, and she rose up and spoke to the people. அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார், அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். And the Lord rose up the young man, and he rose up and spoke to the people. அப்ப எப்போதுமே ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா மனுஷன் செய்யற முத வேலை என்னன்னா எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிடுவான். The moment life comes into a man, that the first thing that he does is he rises up and he speaks to people. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen to it? அப்ப ஜீவனை அவர் ஊதின உடனே, the moment he blew the life into him, மனுஷன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். the man rose up, sat, and he started speaking. ஆதாம் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். Adam rose up and he started speaking. நீங்க சொல்லுங்க, ஆதாம் எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? Adam rose up, sat, and spoke. பேச ஆரம்பிக்கிறார். He started speaking. சரி, நான் இப்ப திருப்பி கேள்வி கேக்குறேன். We going to ask question. பதில் சொல்லுங்க. Ask. ஜீவன் அப்படின்னா யாருக்கு இருக்கிறதை போன்ற வாழ்வுன்னு அர்த்தம்? தேவனுக்கு இருக்கிறதை போன்ற வாழ்வு. Life means it's a life similar to God. அடுத்து ஜீவனை உள்ள கொண்டு வர மனுஷனுக்குள்ள வைக்கிறதுக்கு அவர் மனுஷன்ட்ட பேசல, மனுஷனை தொடல, அந்த ஜீவனை ஜீவ காற்றாக என்ன பண்ணினாரு? அதை ப்ளோ பண்றார், ஊதுகிறார். வெரி குட். And for God to give the life into man, he did not touch him, he did not speak to him, but then he blew the life into him. இப்போ ஊதுன உடனே ஆதாமுக்குள்ள என்ன கடந்து வருகிறது? ஜீவன் கடந்து வருகிறது. The moment the Lord blew into him, that the life came into his life. ஜீவன் கடந்து வந்த உடனே, the moment life came into him, ஆதாம் செய்த முதல் வேலை என்ன? எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்? பேசத் தொடங்கினார். The first thing that he did is he rose up, stand, and started speaking. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ அடுத்துக்கு போவோம். இப்போ ஆதாம் பேசினார்னா யார்கிட்ட பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? தேவனோட பேசியிருப்பார். இல்ல? வெரி குட். If Adam had started speaking, then to whom he would have spoken? Only to God. இல்ல? ஏன்னா அங்க இருக்கிற பர்சனாலிட்டியே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. And because there are only two people in that in the whole context. இல்ல, ரெண்டு பேர் தான் அங்க இருக்கிறாங்க. Only the two people are there. ஒன்னு தேவன் திரித்துவ தேவனா இருக்கிறார். One is the Trinity God. அடுத்தது ஆதாம் இருக்கிறார். And second is Adam.
இப்ப ஆதாம் பேசினா கண்டிப்பா யார்கிட்ட தான் பேசியிருக்கணும்? And if Adam had spoken, he would have only spoken to God. தேவனிடத்துல தான் பேசியிருக்கணும். And he would have only spoken to him. இல்ல? சரி, இப்ப ஆதாம் ஜீவன் பெற்று பேசுகிறார். And Adam received life and he spoke to God. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். These words are very important. ஜீவன் பெற்று பேசுகிறார். He received life and he spoke. ஜீவன் பெற்று பேசும்போது முதலாவது தேவனோட பேச ஆரம்பிக்கிறார். And when he received life and he spoke to God as the first one. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen? சரி, இப்ப தேவனோட பேசிவிட்டு After having spoken to God, வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். these words are very important. அப்பதான் நான் புதிய ஏற்பாடு வரும்போது உங்களுக்கு வழங்கும். Then only you will understand in the New Testament. தேவனோட பேசிவிட்டு After having spoken to God, உலகத்தோட பேச ஆரம்பிக்கிறார். he started speaking to the world. சகலமும் அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. Everything began subdued to him. தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் ஆதாமுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. The same life that was with God now it started coming out from Adam. இல்ல, எல்லா தேவனுக்கு இருக்கிற அதே வல்லமை, The same power that the Lord had, தேவனுக்கு இருக்கிற அதே சுவாபங்கள், the same characteristics of God, தேவனுக்கு இருக்கிற அதே ஞானம், the same wisdom of God, தேவனுக்கு இருக்கிற அதே எல்லா காரியங்களும் அப்படியே இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. the similar attitudes of God that now started coming out from Adam. தோட்டத்துல எந்த கருவிகளும் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. In those days there were no equipments. அந்த கார்டனை பண்படுத்துறதுக்கு அதை சரி செய்ய எந்த எக்யூப்மெண்ட்டும் அவர்கிட்ட கிடையாது. And for to tilt the garden they did not have any weapons or equipments. இல்ல, ஆனா அவர்கிட்ட அங்கே அந்த தோட்டத்தை அவரால் பண்படுத்த முடியுது, பாதுகாக்க முடியுது. But he was able to protect the garden, he was able to tilt the garden. எப்படி அது முடிஞ்சிச்சு? How was it possible? அந்த வார்த்தையில அந்த அதிகாரம் இருக்கிறது. And because there is power in his word. அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாயட்டும் அப்படின்னு ஆதாம் சொன்னா தண்ணீர் ஓடுது. The moment he said let there be water flowing to that tree, that the water flew into that tree. ஏன்னா தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் இப்ப ஆதாமுக்குள்ளும் இருக்கிறது. Because the same life that was with the God is now with Adam. இல்ல, சரி, இப்ப கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. Now for some days it went fine. ஒரு கட்டத்துல at one stage ஆதாம் பாவம் செய்தார். and Adam sinned. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். Now we may ask a question. பிரதர், அது எப்படி? How is that? தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் தானே ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. The same life that was with God was in Adam. ஆமா, It is. அப்புறம் எப்படி ஆதாம் பாவம் செஞ்சாரு? Then how could Adam sin? இப்ப அதை பார்க்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. Now we don't have time to go through that. இல்ல, அவகாசம் கிடையாது. We don't have சோ opportunity. அதை இப்ப ஸ்கிப் பண்ணலாம். We will skip that. பிறகு நமக்கு நேரம் வாய்க்குமானால் அதை தியானிக்கலாம். And if time permits we will learn it later. ஜீவன் இருக்கிறப்ப எப்படி பாவம் உள்ள வந்துச்சு? And if it was life in him, then how did sin enter? சரி, இப்ப கவனிங்க. Now listen. ஆதாம் பாவம் செய்தார். Adam sinned. பாவம் செய்ததன் விளைவாக And because the brunt of sin, ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவன், ஆதாமுக்குள்ள இப்ப ஜீவ சுவாசம் இருந்துச்சு இல்லையா? ஆதாமுக்குள்ள இப்ப ஜீவ சுவாசம் இருக்கிறது, breath of life. The breath of life or the life that was in Adam. இப்ப ஆதாமுக்குள்ள இருந்த அந்த ஜீவ சுவாசத்துல The breath of life. ஜீவன் அவரை விட்டு வெளியே போயிருச்சு. அந்த சுவாசம் மட்டும், breath மட்டும் மிச்சம் இருக்கிறது. The breath of life that Adam received from God, the life went out from him, but only breath remained in him. ஜீவ சுவாசத்துல ஜீவனை இழந்துட்டாரு. In the breath of life he lost life, சுவாசம் மட்டும் உள்ள இருக்கு. but only breath remained in him. எல்லாம் கவனிங்க. Understand this? பாவம் உள்ள வந்ததனால எது வெளியே போயிருச்சு? And because sin came in, what went out? ஜீவன் வெளியே போயிருச்சு. Life went out. இல்ல, இப்ப ஆதாம் ஜீவனை இழந்து விட்டார். And Adam lost his life. பரலோகம் பார்த்தது. And heaven looked at it. ஐயோ, மனுஷனை பிதா பார்த்தார். And the Lord, our Father looked at man. மனுஷனை ஜீவன் உள்ளவனாய் வைத்தோமே. Oh, we created man with life. நம்மில் ஒருவனை போல அவனை வைத்தோமே. And we created him as one among us. ஆனா இந்த மனுஷன் ஜீவனை இழந்துட்டான். But now this man has lost his life. இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. We cannot leave him like this. இந்த மனுஷன் இழந்த ஜீவனை
திரும்பவும் இந்த மனுஷனுக்குள்ளே வைக்க வேண்டும். And we must restore the life that was lost in man's life again back to him. பரலோகம் திட்டமிடுகிறது. And heaven planned about it. தேவன் என்ன செய்கிறார்? And what did God do? ஜீவனை உள்ள வைக்கணும்னு திட்டமிடுகிறார். And he is planning how he could keep the life back in man's life. ஆதியில In the beginning, தோட்டத்துல நாம இழந்த பாருங்க அந்த ஜீவனை. the life that we lost in the garden in the beginning, அந்த ஜீவனை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி glory வந்தார். be to God, for to give back the same life back into our life that the Lord Jesus came into this earth. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். The stealer will come to steal and destroy and kill. ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். But I have come that they may have life and life in abundance. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of us can say amen? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். John chapter 10 verse 10. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை கையில் எடுங்க, வாசிங்க. யோவான் புஸ்தகம் பக்கத்து சொல்லுங்க சிஸ்டர். ஜான் சாப்டர் 10 verse 10 தமிழில் பக்கத்து சொல்லுங்க. 141 எடுத்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எடுத்துக்கிறங்க, எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த பரிபூரணப்படவும் வந்தேன். The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. And there are many reasons for the Lord Jesus to descend into this earth. இல்ல, அது ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். And one of the reason or the very important reason that he came into this earth is to give life to us. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say இயேசு amen? இந்த பூமியில ஜீவனுள்ளவராய் இறங்கி வந்தார். And the Lord Jesus descended into this earth as a living person. பிதா பூமிக்கு இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது, And when the Lord Jesus came into this earth, பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார். and the Lord gave off everything in the heaven and came ஆனா down. ஒன்ன மட்டும் கவனமா எடுத்துட்டு வந்தார். But he was very particular to bring one thing down. பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த அதே ஜீவனை எடுத்துக்கொண்டு பூமிக்கு But he இறங்கி brought வந்தார். the same life that was in the Father into this earth. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say வேதம் amen? சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. And within him there was life. ஜான் சாப்டர் 1 verse 1 வாசிங்க. 1 and 4. ஜான் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வாசிங்க. எல்லாரும் முதல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆங்கிலத்தில், And in the beginning was the word and the word was with God and the word was God. 4வது வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. 4th verse. And in him was life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. And in him was life. ஆதாமுக்கு பிறகு And after Adam, இந்த பூமியில in this world, அந்த பரிபூரண ஜீவனோட வந்தவர் யாருன்னா இயேசு மாத்திரம்தான். it is only the Lord Jesus Christ who came into this world with the perfect life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of us can say amen? சரி, இப்ப இயேசு இந்த பூமியில 33 ஆண்டு காலம் உயிர் வாழ்கிறார். And the Lord Jesus lived in this earth for 33 and a half years. சிலுவையிலே மரிக்கிறார். And he died in the cross. சிலுவையிலே என்ன நடந்தது? And what happened on the cross? ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவா, ஜனங்களுக்கு புரியணும்ல. இப்ப சிலுவையிலே மரிக்கிறார். And on the cross he died. என்ன நடக்கிறது சிலுவையில? Then what happened on the cross? சவுண்ட் நல்லா இருக்கலாம், ஸ்பீடு மட்டும். சிலுவையில என்ன நடந்துச்சு? What happened on the cross? நீங்க நல்லா கவனிங்க. You may listen to இப்ப me. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். You'll ask questions. எதனால ஜீவன் வெளியே போச்சு? What was the reason for the life to go out? எது உள்ள வந்ததுனால? Because of what பாவம் entered. உள்ள வந்ததுனால. Because of sin entered. இல்ல, சரி.
அப்ப ஜீவனை திரும்ப உள்ள வைக்கணும்னா எதை முதல்ல வெளியே எடுக்கணும்? வெரி குட். For you to keep the life back inside, what you should take out, that is the sin. பாவத்தை வெளியே எடுத்தாதான் ஜீவனை உள்ள வைக்க முடியும். Only if you are able to take the sin out, you can keep the life back in. இப்ப சிலுவையில என்ன நடந்தது? What happened on the cross? இப்ப நல்லா கவனிங்க. Listen to me. மனுக்குலத்திட்ட பாவம் இருக்கு. And on the human race there is sin. மனுஷன்ட்ட பாவம் இருந்துச்சு. And upon humans there is sin. இயேசுவுக்குள்ள என்ன இருந்துச்சு? But what was in Jesus? சொல்லுங்க. லெஃப்ட் சைடுல இருந்து சவுண்ட் வரல, சத்தமா சொல்லுங்க. ஜீவன் இருந்துச்சா? Jesus had life in him. இப்ப சிலுவையில என்ன நடக்கிறது? What happened on the இயேசு cross? சிலுவையில மாறி தொங்குகிறார். And the Lord Jesus is hanging on the பிதா cross. என்ன செய்தார் தெரியுமா? What did Father do? நம்ம மேல இருந்த பாவத்தை எல்லாம் எடுத்து சிலுவையில இயேசுவின் மேலே வைத்தார். Father kept all the sin that was upon all of us and kept it on Jesus. நம்ம மேல இருந்த பாவம் எல்லாம் சிலுவையில அவர்ட்ட போயிடுச்சு. Now all the sins that were upon us came upon Jesus who was on the அவருக்குள்ள cross. இருந்த ஜீவனை எடுத்து நமக்குள்ளே வைத்தார். The life that was in Jesus, he brought it and gave it in our life. நம்மட்ட இருந்து எது அவர்ட்ட போச்சு? பாவம் போச்சா? What went from us to him, that is the sin. நம்மட்ட இருந்த ஒண்ணு அவர்ட்ட போனா அவர்ட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்மட்ட வரணும் இல்ல? If something that went away from us to him, then something from him has to come back to us. நம்மட்ட இருந்து எது அவர்ட்ட போச்சு? What went from us to him? பாவம். Sin. அப்ப அவர்ட்ட என்ன இருந்துச்சு? What he had? ஜீவன் இருந்துச்சுல? He had life. இப்ப பிதா என்ன செய்தார்? What did Father do? நம்ம மேல இருந்த பாவத்தை எல்லாம் எடுத்து சிலுவையில இயேசுவின் மேலே வைத்துவிட்டு He took all the sins that were upon us and kept it on Jesus. இயேசுவின் மேல இருந்த ஜீவனை எடுத்து நமக்குள்ளே வைத்தார். The life that was on Jesus, he took and kept it in our life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்க. இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்ல, இந்த தெய்வீக பரிமாற்றத்துல சிலுவையில ஒண்ணுதான் நடந்துச்சு. In this divine exchange, one thing happened on the cross. இதுல இந்த பரிமாற்றத்துல ஒண்ணுதான் நடக்குது. In this exchange, one thing happened. என்ன நடக்குது? What is that? நம்மட்ட இருந்த பாவம் எல்லாம் சிலுவையில இயேசுட்ட போயிடுச்சு. The sins that were on us went on to Jesus. இயேசு சிலுவையில என்ன செய்தார்? What did Jesus do on the cross? நம்ம மேல இருந்த பாவத்தை எல்லாம் எடுத்து தன் மீது வைத்துக் கொண்டார். And he received all the sins that were upon the human on him. இப்ப அவர் மரிக்கிறார். Now he is dying. அடக்கம் பண்ணப்படுகிறார். He was buried. மீண்டும் அதே ஜீவனோடு எழும்பி வருகிறார். With the same life he is rising up again. எப்படி இயேசு பாவத்தையும் அதன் விளைவான மரணத்தையும் அவரால ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா அவருக்குள்ள இருந்த ஜீவன் இருந்ததனாலதான். And the only reason why he was able to overcome the sin and the death because of the sin is only because of the life that he had in him. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. பாவத்தையும் மரணத்தையும் இயேசு எப்படி ஜெயிச்சார்னா, How was able to overpower the sin and the death? அவருக்குள்ள ஜீவன் இருந்ததனால. Because he had life in him. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, இப்ப அதே ஜீவனோடு திரும்ப எழும்பி வருகிறார். Now he rose up again with the same life. இப்ப அந்த ஜீவனை நமக்குள்ள உள்ள வைக்கணும் இல்லையா? Now he has to keep the life in us. சிலுவையில பாவம் மட்டும் தான் அவர்ட்ட போச்சு. Because the sin only went on the cross to him. ஜீவன் நம்மட்ட வரணும் இல்ல? இப்ப The life has to come back to us. மனுக்குலத்துக்குள்ள திரும்பவும் ஜீவனை உள்ள ரெஸ்டோர் பண்ணணும். He has to restore the life back in the human race. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. You think and tell me. ஜீவனை உள்ள வைக்கணும்னா பிதா பழைய ஏற்பாட்டுல பிதா என்ன செய்தார்? For to keep the life back in, what did the Father do in the Old Testament in the beginning? ஆதாம்ட்ட பேசினாரா, தொட்டாரா, என்ன பண்ணார்? எப்படி ஜீவனை அனுப்புனாரு? ஊதினார். வெரி குட், வெரி குட். Did he speak or touch? He only blew. ஊதினார். He blew. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஊதி ஜீவனை அனுப்பி இருந்தா, if he had blown in the Old Testament and given life to them, புதிய ஏற்பாட்டுலயும் ஜீவனை அனுப்புறதுக்கு என்னதான் செய்யணும்? ஊதத்தான செய்யணும். Even in the New Testament, for him to give the life, he has to only blow. இயேசு மரித்து உயிரோடு எழும்பி வருகிறார். After Jesus was dead and resurrected and he is coming, அதே ஜீவனோடு வருகிறார். he is coming with the same life. நேரா சீஷர்கள்ட்ட வர்றார். He came to the disciples. என்ன செய்தார் வாசிங்க. Let's read what he did. யோவான் சுவிசேஷம் John the Gospel, 20வது அதிகாரம் 20th chapter, 22வது வசனம். John chapter 20 verse 22. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்.
முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். சத்தமா வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி ஜீவனாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாரு. And when he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. அவர்கள் மேல ஊதி He breathed on them ஜீவனாக as life. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாரு. He said, receive the Holy Spirit. இப்ப நல்லா கவனிங்களா. Now listen to this. நான் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். We are going to merge both Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு? What happened in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் ஊதின உடனேயே ஜீவன் உள்ள வந்துருச்சு. In the Old Testament, the moment he blew, he became a living being. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊதின உடனேயே ஜீவன் உள்ள வரல. But in the New Testament, the moment he blew, they did not receive life. உடனேயே ஆவியானவர் உள்ள வரல. Immediately the Spirit of God did not come. என வேதம் சொல்லுகிறது இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படாதிருந்தார். Because Jesus was not yet glorified, that the Spirit of God was not given to them, the Bible says. இல்ல இப்ப இயேசு சீஷர்கள் மேல ஊதிட்டு after having blown upon the disciples, பரமேறி சென்று when he was ascended into heaven, பரலோகத்துக்கு போய் and he having reached the heaven, பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்தாரு பாருங்க. he was seated on the right hand of the Lord Father. அங்க இருந்து ஒருத்தர் இறங்கி வர ஆரம்பிச்சார். Now then someone started descending from the heaven. யார் அவரு? Who is that? பரிசுத்த வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும். விசில் இருந்தா குறைச்சிங்க. அவங்க மானிட்டர் லெஃப்ட்ல குறைக்கணும். அவங்க மானிட்டர் குறைக்கணும். விசில் இருக்கு. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே என்ன செய்ய தொடங்கினார்களாம்? சத்தமா என்ன செய்ய தொடங்கினார்கள்? இன்னும் ஒரே ஒரு தடவை என்ன செய்ய தொடங்கினார்கள்? பேசத் தொடங்கினார்கள். And when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house and where they were sitting. Then there appeared to them forked tongues as of fire, and sat upon each of them, and they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. இப்ப கவனிங்க. Listen to this. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை மெர்ஜ் பண்ணி பார்த்துறோம். Let's merge the Old Testament and the New Testament and see. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? In the Old Testament what happened? தேவன் மண்ணினாலே மனுஷனை படைத்தார். Man created man out of the dust of the earth. அவனுக்குள்ள ஜீவனை வைக்க விரும்புகிறார். And the Lord wanted to keep the life in him. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார். And the Lord blew the breath of life into his nostril. ஊதின உடனே ஆதாமுக்குள்ளே ஜீவன் கடந்து வருகிறது. The moment he blew, the life came into Adam. ஆதாம் ஜீவன் பெற்று எழும்புகிறார். And Adam rose up having received the life. எழும்பி உட்கார்ந்து தேவனோட பேச ஆரம்பிக்கிறார். And he sat and started speaking to Father. தேவனோட பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. And after having spoken to God, he started speaking to the world, and the life started coming out from his life. இது பழைய ஏற்பாடு. This was Old Testament. புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். Now let's come to the New Testament. இயேசு ஜீவனுள்ளவராய் பூமிக்கு இறங்கி வருகிறார். Jesus came down into this earth as a person with life.
சிலுவையிலே மரிக்கிறார். And he died on the cross. அடக்கம் பண்ணப்படுகிறார். He was buried. மீண்டும் அதே ஜீவனோடு எழும்பி வருகிறார். He rose up again with the same life. நேரா சீஷர்கள்ட்ட வர்றார். He came straight to the disciples. அவர்கள் மேல ஜீவனை ஊதுகிறார். And he blew upon them the life. ஊதின உடனே ஊதினதன் விளைவாக பெந்தெகோஸ்தே நாள்ல பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ காற்று இறங்கி வர ஆரம்பிக்கிறது. And because of the Lord Jesus blowing upon the disciples on the day of the Pentecost, the heaven sent the living wind from the heaven. ஒரு ஜீவ காற்று, ஒரு wind of life, ஜீவ காற்று பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. A wind of life started coming or descending from the heaven அது upon the சீஷர்கள் disciples. மேலே மோத ஆரம்பிக்கிறது. And it came and hit upon the disciples that were seated. சீஷர்கள் திரும்பவும் ஜீவன் பற்றி எழும்புகிறார்கள். And the disciples received the life and they rose up. ஜீவன் பற்றி எழும்பினவர்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். As they received the life and rose up, they started speaking in different tongues. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் யாரோடு ரகசியங்களை பேசுகிறான்? The person who speaks in tongues with whom he is speaking the mysteries. தேவனோடு பேச ஆரம்பித்தார்கள். He is speaking the secrets with the God and the Father. தேவனோடு பேசிவிட்டு after having spoken with the God, உலகத்தோடு பேச ஆரம்பித்தார்கள். they started speaking with the world. அவர்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்பட்டது. Oh, the life came out from their life. எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. The fire of revival started catching the places. Hallelujah. Hallelujah. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். There is one difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டுல ஆதாம் தேவனோட பேசினார். And in the Old Testament Adam spoke to God. ஆனா சொந்த பாஷையில பேசினார். But he spoke in his native language. பேச்சினாலே ஒரு பாஷை இருக்கணும்ல. For a conversation there has been a language. அப்ப ஆதாம் தேவனோட என்ன பாஷையில பேசினார்? And Adam spoke to God in what language? ஆதாம் தேவனோட எபிரேய பாஷையில பேசினார். Adam has spoken in Hebrew language with God. அது வேதத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க. பட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். Let's not go there, but it's proven already from the Bible. இப்படி வச்சுக்கிறோம். ஆதாமுக்குன்னு ஒரு மொழி ஞானத்தை, ஒரு ஆதாமுக்குன்னு ஒரு பாஷையை தேவன் கொடுத்திருந்தார். And the Lord had given him a language to Adam, and ஆதாம் அந்த சொந்த பாஷையில பேசினார்னு வச்சுக்கிறோம். and in that native language he spoke. ஆதாம் தேவனோட சொந்த பாஷையில பேசினார். When Adam spoke to God in his native language, ஆனா சீஷர்கள் தேவனோட அந்நிய பாஷையிலே பேசினார். but disciples spoke to God in foreign language or other tongues. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? unknown tongues. சொல்லுங்க, என்ன எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் சொந்த பாஷையில பேசினா, and in Old Testament Adam spoke to him in his native language. ஆனா சீஷர்கள் தேவனோட அந்நிய பாஷையிலே பேசினார். But disciples spoke to God in unknown tongues. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷைகள்ல ஜெபிக்கிறீர்களோ, to what extent that is pray in unknown tongues, அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். only to that extent the life could come out from your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. சரி. இப்போ ஒரு கேள்வி வருது. Now we want to ask you a question. ஏன் ஜனங்கள் அந்நிய பாஷைகள்ல பேசுகிறது இல்ல? Why do people not speak in unknown tongues these days? ஏன்னா நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. Because there are many doubts in them. நிறைய சந்தேகம். There are many doubts. ஒண்ணா பார்க்கலாம். Let's go through one by one. இன்னும் எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. 45 minutes இருக்குன்னு வெச்சுக்கலாம். Pastor has got another 45 minutes. அதுக்குள்ள இது ஒரு பெரிய ஸ்டடி. It's a big study too. அதுக்குள்ள எவ்வளவு காரியங்களை நம்ம தியானிக்க முடியுமோ அவ்வளவு காரியங்களை தியானிக்கலாம். As many as we can meditate, we will. சரி. ஏன் ஜனங்கள் அந்நிய பாஷைகள்ல பேசுகிறது இல்ல? Why do people not speak in tongues or unknown tongues? ஏன்னா நமக்கு நிறைய சந்தேகம். Because we have got many doubts. ஆக்சுவலா இது அந்நிய பாஷைன்னு சொல்றதே தப்பு முதல்ல. First of all, saying it's like in a foreign tongue or unknown tongue itself is wrong. இது எபிரேய பாஷையில, அதாவது புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில தான் எழுதி இருக்கு. In the Hebrew language, because New Testament was புதிய ஏற்பாடு கிரேக்க லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு, கிரீக்ல. In New Testament was written in Greek language. அந்த கிரீக்ல இருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டை ஹீப்ரூவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க.
They have translated from Greek to Hebrew the New Testament. எப்படி கிரீக்ல இருந்து தமிழுக்கு கொண்டு வந்தாங்களோ அத போல ஹீப்ரூவுக்கும் கொண்டு போயிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. From Greek how it is translated in Tamil, it's also translated in Hebrew. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்காக அத டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. The people who accepted Jesus Christ, for the Jews it is translated in that அதுல language. அந்நிய பாஷைன்னு வர்ற இடத்துல என்ன வார்த்தை இருக்கும் தெரியுமா? You know, in the unknown tongues, wherever it is written, what is the word that they have used? லெஷோன் ஈஷ். ஆங்கிலத்துல நான் ஸ்பெல் பண்ணி காட்டுறேன் அந்த வார்த்தையை. லெஷோன் ஈஷ், LESHON, லெஷோன், LESHON, லெஷோன். அடுத்தது ஈஷ், YIESH, YIESH, லெஷோன் ஈஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. They have used for the unknown tongues in the translation leshon ish as a word in Hebrew. லெஷோன் அப்படினா பாஷை அப்படின்னு அர்த்தம். Leshon means language or tongue. பாஷை அப்படின்னு அர்த்தம். It means language. ஈஷ் அப்படினா அக்கினி, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். Ish means fire. லெஷோன் ஈஷ் அப்படினா அந்நிய பாஷையில அக்கினி பாஷைன்னு அர்த்தம். And leshon ish means it is not an unknown tongue, it's a tongue of fire or fire tongue. அத நம்ம தான் அந்நிய பாஷைன்னு சொல்லியே அந்நியமா போயிட்டு. We have only called it as unknown and it has become an unknown one or a foreign language. அது அந்நிய பாஷையில அக்கினி பாஷை. It's not an unknown tongue, it's an fire tongue. இப்ப ஏன் ஜனங்கள் இந்த அக்கினி பாஷையில பேசுகிறது இல்ல? Why do people hesitate to speak in fire tongues? ஃபயர் டங்குங்கிறது இனி உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல, அப்படி வச்சு. ஏன் அக்கினி பாஷையில பேசுறது இல்ல? Why do people hesitate to speak in fire tongues? நிறைய சந்தேகம் இருக்கு. There are many doubts. சரி, ஒண்ணா பார்க்கலாம். We'll deal with one by one. அது என்ன பிரதர்? What is that, brother? எப்பா பார்த்தாலும் ஷாக்கா டாத்தா ராக்கா ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது பிரதர். First thing is we say that we don't understand. புரிய மாட்டேங்குது. We are not able to கொளறல் பேச்சா இருக்கு பிரதர். It's confusing, it's blabbering. இல்லையா? சரி, ஏசாயா புஸ்தகம் 28:11-12 வாசிங்களேன். ஐசியா சாப்டர் 28 verse 11 and 12. ஏசாயா புஸ்தகம் 28வது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து. எப்போ வாசிச்சாலும் உங்களை எல்லாரையும் ஒரு தடவை இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்னா இந்த யூத ஜெபாலயத்தில் உட்கார வச்சு எப்படி ஆராதனை நடக்குதுன்னு காட்டணும் உங்ககிட்ட. Sometimes you all have to go to Israel and see how Jews are having their synagogue. வாசிங்கன்னு சொன்ன உடனே the moment you ask them to read the Bible, அப்படியே சேர்ந்து வாசிப்பாங்க பாருங்க. They will all together read it. சத்தமா வாசிப்பாங்க பாருங்க. And with the sound they read. அது அப்படியே கேட்கிறதுக்கே அவ்வளவு க்ளோரியா இருக்கும். And it's very glorious even to hear that. உண்மைதானா? அதாவது வாசிக்கிறதே அவ்வளவு ஜீவன் இருக்குமா. And there is life in their reading itself. எஸ்ராலாம் எந்த அளவுக்கு தெரியுமா? அவன் விளக்கம்லாம் சொல்ல மாட்டான். And Ezra the scribe did not even give an explanation to the people. எந்த அளவு வேதத்தை நேசிச்சு தியானிச்சு வச்சிருந்தான்னா அவனுக்குள்ள இருந்த ஜீவன் எப்படி இருந்துச்சுன்னா, to the extent that he had understood and he had discerned it, பைபிளை எடுத்து வாசிச்சாலே ஜனங்கள்லாம் அழுவாங்களாம். The moment he started reading the Bible, people started lamenting. அவன் வாசிச்ச போதே ஜனங்கள் எல்லாம் அழுதார்களாம். The moment he started reading, people started weeping. அப்ப பைபிளை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுனா சும்மா நான் உட்கார்ந்திருக்காதீங்க. And when you get an opportunity to read, don't be quiet. இந்த ஒரு வாரத்துல யாராவது உங்க வீட்ல வந்து எடுங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள் அப்படி யாராவது சொன்னாங்களா? In the whole week did someone come to your home and asking you to read the Bible, say that this verse you read? யாராவது சொன்னாங்களா? வாசிச்சா நம்ம எப்படி வாசிப்போம்? மனதுக்குள்ளே அப்படியே கொடகொடன்னு வாசிப்போம். And when we read it silently at home. இல்ல அவ்வளவுதான் வாசிப்போம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. These are all opportunities given by God. ஆலயத்துல தான் உங்களை நாங்க வாசிக்க சொல்றோம். And only in the temple that we are asking you to read. ஆலயத்துல தான் உங்களை பாட சொல்றோம். Only in the church we are asking you to sing. நீங்க கார்ல பாட்டு கேட்டுட்டு போறீங்க, சும்மா லேசா பாட்டுட்டு போறீங்க, அல்லது சும்மா கேட்டுட்டே இருக்கீங்க, பாட்டை ஆராதிச்சா பாடுறீங்க நீங்க வீடுகள்ல. When you are listening to songs at home or car, you are only listening. வீடுகள்ல கை தட்டுறீங்க, கைகளை தட்டுறீங்க, கிளாப் பண்ணி பாடுறீங்க. Are you clapping at home and singing? தேவனுடைய சமூகத்துல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்சஸ். These are all golden opportunities for you to do that in the temple. மிஸ் பண்ணவே கூடாது நீங்க. Please don't miss it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். சரி, சேர்ந்து எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 28:11-12 வாசிங்க. பரியாச உதடுகளினால
வெரி குட். இப்படி சேர்ந்து வாசிக்கும் போது எவ்வளவு க்ளோரியா இருக்கு பாருங்க. இன்னும் நல்லா, அதாவது சத்தமா ஜீவனா வாசிக்கணும். சத்தமா ஜீவனா. And with the sound and with the life you should be able to read. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. Don't read as if you read the newspaper. நல்ல ஜீவனா சத்தமா வாசி, ஒரே மாதிரி வாசிங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். For with the stammering lips and another tongue he will speak to his people, to whom he said, this is the rest with which you may cause the weary to rest, and this is a refreshing, yet they would not hear. தமிழ்ல பரியாச உதடுன்னு போட்டிருக்காங்க. And in Tamil it is written as ridiculing lips. பரியாச உதடுன்னு போட்டிருக்காங்க, or insulting lips. ஆனா நீங்க பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, காமன் டிரான்ஸ்லேஷன். But in the common translation of the Bible in Tamil language, அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி இருக்குன்னா, but in that it is written, ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம், the stammering lips or the blabbering lips and with the non understandable language, ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். and the Lord will teach these people the lesson. இதோ உள்ளது இளைப்பாற்றி, ரெஸ்ட். இதோ உள்ளது இளைப்பாறுதல், this is your rest. களைத்தவன் இளைப்பாறட்டும், and for the weary person let him have rest. இதோ உள்ளது இளைப்பாறுதல், and this is your rest என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார். thou it is said like that, but they don't listen to him. குளறிய பேச்சும், a stammering speech, குளறிய பேச்சும், a stammering speech. நல்லா கவனிங்க பிரதர், understand this, அது குளறிய பேச்சு தான். that's a stammering speech only. அது ஷாகாட்டா தராக்கா தான். that's the way that we speak in tongues. ஆனா அந்த குளறிய பேச்சுக்குள்ள தான் தெய்வம் ஜீவனை வைத்து வைத்திருக்கிறார். but in that stammering speech only that the Lord has kept the life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? hallelujah. நம்முடைய பைபிள்ல வாசிங்களே, 12வது வசனம் வாசிங்களே, பவர் எடிஷன்ல வாசிங்களே. இதுவே நீங்கள், திருப்பி வாசிங்க, 11ல இருந்து வாசிங்க, 11ல இருந்து வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். என்னவா? 12வது வசனம். இதுவும் அப்படிதானே இருக்கு, இதுவும் அப்படிதானே இருக்கு. எப்படி இருக்கு? இது அப்படிதானே இருக்கு. எப்படி இருக்கு? In the 12th verse it is mentioned, this is the rest with which. Is it written this also? இல்ல, இதுவும் இல்ல, it's not this இதுவே also, this only இளைப்பாறுதல், is a rest, இதுவே this is the ஆறுதல் என்று, this is a consolation. அவர்களோட அவர் சொன்னாலும் though he has spoken to them like that, கேட்க மாட்டோம் என்கிறார். they don't listen to him. இதுதான் இளைப்பு. இன்னைக்கு கேட்க மாட்டாங்கங்கிறது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. that we won't listen to this was known to the prophet Isaiah in those time itself. இல்ல பிரதர், அது குளறிய பேச்சு தான். it's a stammering or a blabbering lips. அது புரியாத பாஷை தான். it's a non understandable language. ஆனா மணிக்கணக்கா பேசுங்க. but speak for many hours together. மணிக்கணக்கா பேசுங்க. speak for hours after hours. இப்போ நீங்க கேட்கலாம், you may ask me, ஏன் பிரதர், why brother, ஏன் அவர் குளறிய பேச்சா வைக்கணும்? why should he keep it as in a blabbering tongues? ஒரு கேள்வி வருதுல. you may have this as a question. வெளிய போய் பேசுறதுக்கே கொஞ்சம் ஷையா இருக்கு பிரதர். for us to speak outside we feel a little shy about it. இல்ல, ஏன் குளறிய பேச்சா வச்சார்? why did he keep us in a blabbering tongue? நல்லா கவனிங்க, listen to me. பழைய ஏற்பாட்டுல ஆதாம சொந்தமா பேச விட்டார். and in the Old Testament the Lord gave Adam to speak in his own native சுயமா language. பேச விட்டார். he made him to speak on his own language. ஆனா ஜீவனை இழந்துட்டான். but then he lost his life. புதிய ஏற்பாட்டுல பார்த்தார். but in the New Testament he saw, இப்ப திரும்பவும் மனுக்குலத்துக்குள்ள ஜீவனை வைக்கிறார். again he is keeping the life in the human race. இவனை திரும்பவும் சுயமா பேச விட்டார்.
Even again, if we make him to speak on his own இவன் self, சொந்த பாஷையில தாய்மொழியிலேயே பேச விட்டா if he speak in his own mother tongue or native tongue, இவன் ஜீவனை இழந்துருவான். he will lose his life. இவன் திரும்பவும் ஜீவனை இழக்காம இருக்கணும்னா If he has to again not lose his life, அதை சொந்த பேச்சாக இல்லாமல் அதை குளறிய பேச்சாக மாற்றி he விட்டான். should not be his own language, but it should be in a blabbering language. இப்ப நீ சொந்தமா பேச முடியாது. You cannot speak on your own நீ language. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுல இருந்து பேசு. You will be under the control of the Spirit and speak. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. நல்லா கவனிங்க. Listen to this. இதுவே இளைப்பாறுதல். This is the rest. இதுவே இளைப்பாறுதல். This is the rest. இதுவே ஆறுதல். This is a consolation. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between rest and consolation? இளைப்பாறுதல்னா என்ன, ஆறுதல்னா என்ன? What is rest and consolation? இளைப்பாறுதல் என்பது ஆவியில வர்றது, உள்ளுக்குள்ள இருதயத்துல வருவது இளைப்பாறுதல். Rest is the one that is coming in our spirit, that is within in our heart deep inside. ஆறுதல் என்பது சரீர பிரகாரமாய் ஆறுதல் அடைவது. Consolation is a consolation, we getting consoled in our body form, physical form, காரியங்கள மெட்டீரியலா நீங்க ஆறுதல் அடைவது. in the material form or in the physical form you being consoled. இல்ல அப்படினா என்ன அர்த்தம்னு சொல்றேன். I'll tell you what's the meaning. நீங்க அக்கினி பாஷையில பேச பேச, when you speak in the tongue of fire, நீங்க நிறைய பிரச்சனைகள்ல கஷ்டப்பட்டிருக்கீங்க. you may be suffering through many difficulties. நிறைய பிரச்சனைகள்ல போராடுறீங்க. You are struggling with many of the problems. நிறைய பிரச்சனைகள்ல கொஞ்சம் பிள்ளைங்கள கஷ்டம் தான் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றது, இருந்தாலும் கொஞ்சம் நீங்க நிறைய பிரச்சனைகள்ல போராட்டம் இருக்கு. You have struggled in many problems that you face. இல்ல இப்ப அதுல நீங்க நிறைய காயப்பட்டிருக்கீங்க. You are wounded in many forms. வேதனை அனுபவிச்சிருக்கீங்க. You are going through pain. நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க as you pray in the tongue of fire, என்ன நடக்கும்னா, what happening? முதல்ல உங்க ஆவி இளைப்பாறுதல் அடைய ஆரம்பிக்கும். First your spirit starts resting. ஆவி ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். The soul and the spirit will come to rest. தொடர்ந்து நீங்க அக்கினி பாஷையில பேச as you speak continually in the spirit of tongues, ஆவியில வந்த அந்த இளைப்பாறுதல் மாம்சத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும். the consolation that came into your spirit, that will also come in your physical body. காரியத்திலலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாம் ஒரு செட்டில்மென்ட்க்குள்ள வர ஆரம்பிக்கும். Whatever the thing that you suffered and you went through problematic things, that will all come to a settlement. சரீர பிரகாரமாகவும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களை ஆறுதல் அடைய பண்ணுவாரு. Glory physically and materially also, that the Lord will bless you and bring a consolation to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. நிறைய அக்கினி பாஷையில பேசு. Speak lot of speaking in tongues or the fiery tongues. இல்ல சரி, அடுத்துக்கு வரேன். அது என்ன பிரதர், எப்போ பார்த்தாலும் ஷாக்கா ஒரே வார்த்தை 8 வருஷமா சொல்றேன் பிரதர். You may be wondering, whenever you speak in tongues, you say the same thing for the last 8 years, 10 years and so. இல்ல அந்த அம்மா காப்பி அடிச்சே பேசுதுன்னு நினைக்கிறேன் பிரதர். And you may be wondering, the other sister is copying me and speaking in tongue. இல்ல சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். எப்போ வாசிச்சாலும் சேர்ந்து வாசிக்கணும். எடுங்க, அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். உங்க கண்கள் வார்த்தையை பார்க்கணும், உங்க வாய் வார்த்தையை பேசணும். நீங்க பேசுறத உங்க காதுகள் என்ன செய்யணும்? கேட்கணும். நாங்க பேசுறத கேட்டா பத்தாது, நீங்க பேசுறத உங்க காதுகள் கேட்கணும். வெரி குட். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? க்ளோரியா இருக்குல்ல. சர்ச்சே வாசிக்கிறது எவ்வளோ க்ளோரியா இருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. இதையே நீங்க ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட்னு சொல்லுவாங்க. JMNT, ஜோனத்தான் மிச்சல்ஸ் நியூ டெஸ்டமென்ட். ஆங்கிலம் கிடைச்சுன்னா வாட்ச் பாருங்க. And there is another one version called Jonathan Mitchell New Testament. That version is available. ஒரு யூத ரபி என்ன செஞ்சிருக்கிறார்?
கிரேக்க வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். And it's a Jewish scribe who translated from Greek to English. ஆதி காலத்தில் இருந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாட்களில் இருந்த அந்த பழக்க வழக்கங்கள், முறைமைகள், சட்டதிட்டங்கள், யூதர்களுடைய முறைமைகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்தார். And he gave a translation including the customs and the habitual behaviors of the Jews in the time of the ancient apostles. அதுல நீங்க இத வாசிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னா, and if you read this verse in that translation, and they were all filled with the consecrated breath effect, and then they all were filled with the consecrated breath effect. அவர்கள் எல்லாரும் ஆதியில ஊதப்பட்டதில்ல, அந்த பரிசுத்த ஜீவ சுவாசத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். and they were all filled with the consecrated holy breath effect. The breath effect. அதுல பிராக்கெட்ல என்ன போட்டுருப்பாங்கன்னா or the holy spirit. அந்த breath effect ஜீவ சுவாசத்தை ஆவியானவர் என்றும் சொல்லலாம். That breath effect also means Holy Spirit, as they have put in the brackets. ஜீவ சுவாசம்னா ஆவியானவர் தான் அர்த்தம். The breath life is Spirit of God only. நீங்க தேவனுடைய சுவாசம்னு எங்கெல்லாம் பைபிள்ல வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் வந்துருவார். Wherever you read as the breath of God in the Bible, there all it mentions the Spirit of God only. யோபு 32:4 நினைக்கிறேன். 32:8 நினைக்கிறேன். Job chapter 32 verse 8. இல்ல 32:4 வாசிங்க. இல்ல 32:8 தானா? 8 தான். வாசிங்க. ஆவி உண்டு, சுவாசம் அவர்களை உயிர்ப்பித்தது. கரெக்ட். உணர்வுள்ளவர்கள். And the breath of the Almighty gives him understanding. 34ல வாசிங்க. 4 நினைக்கிறேன். யோபுலே 34ல பாருங்க, இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். 34ல 14 வெரி குட் அதேதான். சுவாசம் தேவனுடைய சுவாசம் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் வந்துருவார். Wherever his breath or the breath of God is mentioned, that means it's the Spirit of God. இப்போ நல்லா கவனிங்களா? Understand this? JMNT-ல நான் அந்த வசனத்தை சொல்றேன். And JMNT New Testament. JMNT translation, that verse it's mentioned like this. And they all were filled with the consecrated breath effect. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஜீவ சுவாசத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். They were all filled with the consecrated breath effect. Or the Holy Spirit. அந்த ஜீவ சுவாசத்தை ஆவியானவர் என்றும் சொல்லலாம். And we can also say the breath effect as the Holy Spirit. Or a set apart attitude. ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை அவர்களுக்குள்ளே வந்தது என்றும் சொல்லலாம். And we could also say they had a set apart attitude. And to speak and they started. அவர்கள் ஆரம்பித்தார்கள். And they started to or speak. began துவக்கினார்கள். And they began to continuously or repeatedly speak in different tongues or languages. And they continuously or repeatedly spoke in different tongues or languages. To continuously or repeatedly speak in different tongues or languages. And they continuously or repeatedly spoke in different tongues or languages. To continuously or repeatedly. To continuously or repeatedly. Continue na enna artham? What does it mean, continue? தொடர்ச்சியா. It's repeatedly na enna artham? திரும்ப again and again. Brother, sister, பேதுருவுக்குள்ள அக்கினி பாஷை வர வைக்கப்படுகிறது. And upon Peter the fire of tongue was kept upon him. அவர் எடுத்த உடனே சரளமாலாம் பேசல. And he did not immediately speak very fluently. ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் வருகிறது. One or two words he started receiving. அத பெற்றுக்கொண்டு and he received it. தொடர்ச்சியா பேசுறார். And he continually spoke. திரும்ப பேசுறார். He spoke repeatedly. தொடர்ச்சியா பேசுறார். And he spoke continually. திரும்ப பேசுறார். Again and again he spoke the same. ரெண்டு வார்த்தைகள் வருது. A few more words he தொடர்ச்சியா பேசுறார். Continually he spoke. திரும்ப பேசுறார். Repeatedly he spoke. இன்ன ரெண்டு வார்த்தைகள் கொடுக்கப்படுது. Few more words தொடர்ச்சியா பேசுறார். Continually he spoke. திரும்ப பேசுறார். Repeatedly he spoke. ஐயா நான் கேக்குறேன் என்ன தவறு இருக்கு? We want to ask you what's wrong in that? அது திரும்ப பேசும் வண்ணமாகத்தான் கொடுக்கவே பட்டிருக்கிறது. By design it is given for you to speak again and again the same thing. நீங்களும் நானும் இல்ல. It's not you and me. உலகத்தில் இருக்கிற
அத்தனை பரிசுத்தவான்கள் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். All the saints of God in this world are speaking in the similar manner. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு ஒருத்தர் செய்யலாம், 100 பேர் செய்யலாம். One mistake one person can do, 100 people can do. கோடிக்கணக்கான விசுவாசிகளுமா ஒரே மாதிரி தப்பு பண்ணுவாங்க? Will crores of people do the same way or same mistake? உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Will all the crores of believers of God are speaking in the similar manner? காரணம் என்னன்னா, the reason being, தப்பாலாம் பேசல. It's not we are doing wrong. பேசுற விதமே அப்படிதான். The way we speak itself is in that way only. நீங்க தொடர்ச்சியா பேசணும். You must speak continually. திரும்ப திரும்ப பேசணும். You must speak repeatedly. 100 தடவை சொல்லுங்க. Say the 100 times. 1000 தடவை சொல்லுங்க. Even you say for 1000 times. 1,000 தடவை சொல்லுங்க. Speak for lakhs times. பேசிக்கொண்டே இருங்க. Speak continually. உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்படும். You will be able to see life coming out from you. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். Death and life they are in the authority of the tongue. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen? நல்லா கவனிங்க. Listen to this. இது ஒரு பாஷை. This is a language. ஒரு பாஷையை நீங்க எப்படி லேர்ன் பண்ணுவீங்க? How do you learn a language? இப்போ உதாரணத்துக்கு நீங்க கன்னடம் படிக்கணும்னு வெச்சுக்கோமே. Assume that you would like to learn Kannada. எப்படி கன்னடம் படிப்பீங்க? How would you learn? முதல்ல 1-2 வார்த்தைகள் பேசுவோம். First we will speak 1-2 words. இல்ல 1-2 வார்த்தைகள். 1 or 2 words. இல்ல அடுத்து பல வார்த்தைகள் சேர்ந்து பேசுவோம். Then we speak many words as a sentence. உண்மைதானா? சென்டென்ஸ் இல்ல. வார்த்தைகளை நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். We started using many words. இல்ல முதல்ல சில வார்த்தைகள் few words. First only few words. அடுத்து பல வார்த்தைகள் வரும் many words. Later many words. அடுத்து வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியமா சென்டென்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். After that many words put together we make a sentence. உண்மைதானா? Isn't it? அடுத்து அந்த சென்டென்சஸ்லாம் சேர்ந்து வாக்கியங்கள்லாம் சேர்ந்து ஒரு மொழியாக உருவெடுக்கும். After that all the sentences put together it becomes as a language or a phrase. இல்லையா? அப்புறம் அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு நல்ல புலமை கிடைக்கும். ஃப்ளூயன்சியா பேசுவீங்க. Then you become very fluent and comfortable with the language. அதுக்கு அப்புறம் நீங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா பேசுவீங்க. Then you will be speaking to yourself with absolute clarity. என்ன இதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெளிவா தெரியும் உங்களுக்கு. You will be very clear with what right choice of words for everything. பிறகுதான் மற்றவர்கள் பேசுகிற அந்த கன்னடத்தை உங்களால டிரான்ஸ்லேட் பண்ற லெவலுக்கு நீங்க வருவீங்க. Then you will come to an extent where you are able to translate others Kannada into the language that you wanted to. திருப்பி சொல்றேன். Want to repeat it? முதல்ல few words பேசுறீங்க. Initially you will speak few words. அடுத்து many words பேசுறீங்க. Then you will speak many words. அடுத்து வாக்கியங்கள் பேசுறீங்க. Then you will start speaking sentences. அடுத்து அதுல உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்ட்லியா சரளமா பேசுறீங்க, திக்காம திணறாம பேசுறீங்க. Then you will be able to speak fluently and comfortably. அடுத்து நீங்க பேசுறது உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுக்கு இன்ன வார்த்தை தான், இதுக்கு இன்ன வார்த்தை தான் புரியுது உங்களுக்கு. Then you are able to understand and pick the right choice of words for everything that you wanted to speak. அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் பேசுகிற கன்னடத்தை உங்களால மொழிபெயர்க்க முடிகிறது. Then alone you will be able to translate others Kannada speaking into any other language that you wanted to. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. அப்ப முதல்ல அக்கினி பாஷையில 1-2 வார்த்தைகள் பேசி பழகணும். And initially we should speak in the fire of tongue in few words. அடுத்து பல வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பீங்க. Then we will start speaking many words. அடுத்து நீங்க வாக்கியமா பேசுவீங்க. Then you will start speaking as a sentence. நீங்க நிறைய அந்நிய அக்கினி பாஷையில பேசுறவங்கள பார்த்திருக்கீங்களா? Have you seen people speaking in fire of tongue? அந்த ஃபார்மட்டே ஒரு வாக்கிய அமைப்பிலே பேசிட்டு போவாங்க. And they would be speaking as if they are speaking a big long sentence. அதுக்கு பிறகு நீங்க பேசுகிற அக்கினி பாஷைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். Then you start discerning or understanding the language that you are speaking. அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் பேசுகிற அக்கினி பாஷையை உங்களால வியாக்கியானம் சொல்ல முடியும். I mean translate பண்ண முடியும். Then only you will be able to interpret the others what they are speaking in their tongues. வியாக்கியான வரம்லாம் PhD வாங்குற மாதிரி. The interpreting gift is as though getting in a PhD. இல்ல முதல்ல ஒழுங்கா 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணனும். First class pass the first standard. ஏன் பிரதர், அதாவது ஒரே வார்த்தை தப்பே இல்ல. One word is not wrong at all. நான் கேக்குறேனே. We want to ask you. இந்த குழந்தை பெற்று வளர்த்த தாய்மார்களுக்கு பதில் சொல்லுங்களேன்.
The mothers who have grown up children, you could answer உங்க this. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாத்துக்குமே அழுதுச்சு. என்ன வேணும்னாலும் அழுது தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணோம். Initially, the child, after it is born, anything that it wants to express, it only cries. ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட அது கன்வே பண்ண ஆரம்பிக்குது. என்ன ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. After a certain stage, it starts conveying what its need by calling you in some way. அது எப்படி பேச ஆரம்பிச்சிச்சு உங்கள்கிட்ட? You know how it started speaking to you? என்ன சொல்லி உங்களை முதல்ல கூப்பிட்டுச்சு? How did it call you or call you? கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க. அம்மா அப்படின்னு எடுத்த உடனே கூப்பிட்டுச்சா? அப்படி சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. மா அப்படிதானே ஆரம்பிச்சிச்சு. மா அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி கொடுத்தீங்களா? The moment it said, "Ma, did you give water? Did you not?" கொடுக்க மாட்டீங்களா? நான் அதெல்லாம் கொடுக்கறதுல கிடையாது. நீ கடை பேசாம அப்படின்னு விட்டுருவேன் பிரதர். அப்படியா? கொடுத்தீங்களா இல்லையா? மா அப்படின்னு உடனே தண்ணி கொடுக்குறீங்களா? அடுத்து மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சாப்பாடு கொடுக்குறீங்களா? The moment it said, "Ma," you are giving it food. மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாத்ரூம் தூக்கிட்டு போறீங்களா? You took him to the bathroom. மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தூக்கம் வருதா அப்படின்னு தூக்கம் வைக்கிறீங்களா? And you are asking, "Are you sleepy?" and you put him to sleep. எல்லாத்துக்கும் ஒரே மாதான போடுது. உங்களுக்கு எப்படி அர்த்தம் விளங்குது? For all the need, it used only one ma, and you are able to understand it. பொதுவாக ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் எப்பயாவது ரொம்ப ரேராக போனால் அப்போது உட்காந்து பார்க்கும்போது என்னடா இந்த பிள்ளை போன தடவை மான்னு சொன்னப்போ பிஸ்கெட் கொடுத்துச்சு இந்த அம்மா, இந்த தடவை மான்னு சொன்னால் பாத்ரூமா அப்படின்னு கேட்டு பாத்ரூம் கொண்டு போகுது. எப்படி கரெக்டாக தெரியுது இந்த அம்மாவுக்கு? Pastor do not travel in train much, but then whenever he travels, he observes a mother is able to understand the one same word of a child for different needs. அது அந்த அவங்க அப்பாவுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. Even the father is not able to understand. அம்மாட்ட என்ன மாமான்னு சொல்லுது, டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாரு. என்னன்னு கேளு முதல்ல அப்படிங்கிறாரு. And father says, "What is he saying? Mama, please translate it." இல்ல இப்போ உங்களுக்கு எப்படி அந்த அர்த்தம் விளங்குது? எங்களுக்குலாம் விளங்க மாட்டேங்குது. How are you able to discern it? எப்படி அர்த்தம் விளங்குது? How are you able to understand? பெத்த தாய் இல்ல, because you are the mother who gave birth. அந்த உறவு, that relation, அதேதான் நான் சொல்றேன். That's what you want to tell. ஒரே வார்த்தை தான். It's the same word. திரும்ப பேசுங்க. You speak again and again. யாருக்கு விளங்குதோ இல்லையோ உங்க தகப்பனுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். Whether anyone understands or not, but your father understands. வேற யாருக்கு அது விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. No one else need to understand as well. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. என்ன நீங்க ஒரே வார்த்தையை திருப்பி பேசுறீங்க? Why are you speaking the same word again and again? என்ன பிரச்சனை இப்ப? What's your problem? பேசுங்க சிஸ்டர். Speak in tongues. பேசுங்க. Speak. மணிக்கணக்கா பேசு. Speak for hours together. டிராவல்ல பேசுங்க. When you are traveling, speak. சமையல் பண்ணும்போது பேசுங்க. When you are cooking, speak. நல்லா கவனிங்க. Listen to me. நல்லா கவனிங்க. Listen to me. ஏன் ஒரே வார்த்தையே நிக்குது தெரியுமா? You know why we are standard with தத்தாலையே ஏன் நிக்குது தெரியுமா? Why are we standard with only one, stuck with கொடுத்த வார்த்தையவே இன்னும் என்ன செய்யறேன்னு அர்த்தம். அப்ப ஒழுங்கா the word that you received itself, you have not spoken enough and perfectly. இல்ல, கொடுத்த வார்த்தையவே இன்னும் ஒழுங்கா பேசி தீரல. Which means that you have not completed the word that is given to its enough. அக்கினி பாஷை வரம் பெற்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. The people who have received the Spirit of God say amen. எனக்கு இன்னும் அக்கினி பாஷை வரம் இல்லைங்கிறவங்க தைரியமா வெட்கப்படாதீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. The people who have not received the gift of tongue, you may also say amen. சரி, அக்கினி பாஷை வரம் பெற்றவங்க ஒருவேளை நீங்க பெறாம இருந்தீங்கன்னா கூட ஆவியானவர் உங்களுக்காகவும் சேர்த்தே தான் பேசுறார். Even the people who have not received the gift of tongue, even the Lord is speaking to you also. ஒருவேளை நீங்க பேசிட்டு இப்போ விட்டுருந்திருக்கலாம். Possibly you had spoken earlier, but now you must have ceased. Don't be worried. அந்த ஊற்றை இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்குள்ள துவக்குகிறதுக்கு தான் ஆவியானவர் அழைத்து வந்திருக்கிறார். And the Lord is going to again open up the same fountain again. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. சரி, நல்லா கவனிங்க. அக்கினி பாஷை வரம் பெற்றவர்கள்ட்ட கேக்குறேன். And the people who have received the fire of tongues, I want to ask you. அக்கினி பாஷை வரம் கொடுத்தாரா? Did he give it to you, the fire of tongues? கொடுத்தாரா? அவுதா? எதுக்கு கொடுத்தாரு? Why did he give? அப்ப வாங்கி வச்சிட்டு பேசாம இருந்தா என்ன நியாயம்? If he has given for you to speak, then how is it justified that you are not speaking?
சரி, நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டிலலாம் என்ன பாஷையை பேசுகிறீங்க? தமிழா கன்னடமா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷு எதுனாலும் இருக்கட்டும். இன்னைக்கு what are the languages that you are speaking at home? ஆஃபீஸில், சொசைட்டியில் ஏதோ ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறீங்க இல்லை? In every place you use one or other language to communicate. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்களேன். Today why did you make a decision? நான் இனிமே எந்த லாங்குவேஜையும் பயன்படுத்த மாட்டேன். I am not going to use any other language anymore. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ் எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். I am not going to use any of the languages that are not to me. பயன்படுத்தி நான் பேச மாட்டேன். I am not going to use any languages to communicate. முடிவு எடுங்களேன். Can you take a decision? என்ன நடக்கும்? What will happen? என் மனைவி அந்த முடிவு எடுக்க சொல்லுங்க பிரதர்ங்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன நடக்கும்? நீங்க பேசலதான், பேச முடியாதுல்ல, முடியும், ஆனா பேச மாட்டேன் அப்படின்னு வச்சிருங்க. லாங்குவேஜை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டீங்க, என்ன நடக்கும்? சோறு கூட கிடைக்காது. உண்மையா இல்லையா? If you take a decision that you will not use any language to speak, then you will not even get food. என்ன ஒரு காரியம் நடக்கணும்னா வாயை திறந்து ஒரு பாஷையை பயன்படுத்தி அதை நம்ம பேசுறோம். If you for some matter to happen, for you to express something, convey something, we use words and languages to speak. இல்ல, அப்ப இந்த உலகத்துல நீங்க எப்படி இந்த உலக பாஷைகளை பயன்படுத்தலைனா இந்த உலகத்துல எந்த காரியங்களும் நடக்காதோ, as how if you don't use the language in this world and nothing will happen in this world. அதே போல பரலோக பாஷையில நீங்க பேசலைனா பரலோக மண்டலத்துல எதுவுமே நடக்காது. In the similar way, if you do not speak in the heavenly language, in the heavenly realm also, nothing will happen. இல்ல, ஏன் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவி மண்டலம் ரொம்ப ட்ரையா இருக்கு? Why is the spiritual realm very dry for people? ஏன் பரலோக மண்டலத்துல எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே? Why it appears nothing is happening in the heavenly realm of people? ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல? Why are we not able to feel the presence of the Lord? அப்ப என்ன அர்த்தம்னா பரலோகத்துக்கு புரிகிற பாஷைகள பேசலைன்னு அர்த்தம். That means we have not been able to speak in the language that is understandable in the heaven. அப்ப தமிழ்ல எல்லாம் பேசினா ஆண்டவருக்கு புரியாதா பிரதர்? You may ask, will the God not understand Tamil? அப்படி நான் சொல்லல. You are not saying that. தமிழ்ல பேசினாலும் ஆண்டவர் கேட்பார் தான். Even if you speak in Tamil, he listens to you. அவர் அற்புதங்களை செய்வார் தான். He will do miracles in your life. ஆனா நீங்க ஆவி மண்டலங்கள்ல ஜீவன் வெளிப்படுகிற அளவுக்கு காரியங்களை நடப்பிக்கணும்னா நீங்க அக்கினி பாஷையில பேசணும். For in the spiritual realm, if you have to make things happen to the extent that the life is revealed, you must speak in the tongue of life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Fire of tongues. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஜீவன் வெளிப்படணும்னா மணிக்கணக்கா அக்கினி பாஷையில பேசணும். For you to bring forth life, you must speak in tongues for hours together. இல்ல? சரி, அடுத்துக்கு வரேன். நல்லா கவனிங்களே, நான் சொல்ற அக்கினி பாஷை பேச்சு என்பது the fire of tongues, the language that we say is, நான் 5 நிமிஷம் பேசுறது, 5 minutes speaking, சர்ச்சுக்கு வந்தா ஒரு 10 நிமிஷம் பேசுறது, speaking in tongues in church for 10 minutes. வீட்டுக்கு வந்தார்னா அன்னைக்குன்னு ஒரு ஆவியில் அப்படியே நிறைவம் பாருங்க, ஷஹரபான. When pastor comes to our home, we being filled with spirit on that day. அதெல்லாம் குறித்து நான் பேச வரல. We are not speaking about that. அதெல்லாம் ஜீவனை பிறப்பிக்காது. That cannot bring forth life. நான் சொல்லுகிற அக்கினி பாஷை பேச்சு என்பது the tongue, the fire of tongue language, that what I am saying is மணிக்கணக்காய் பேசுகிற அனுபவம். that is an experience of speaking for many hours together. 1 மணி நேரம், 1 hour, 2 மணி நேரம், 2 hours, 3 மணி நேரம், 3 hours, 4 மணி நேரம், 4 hours, 5 மணி நேரம், 5 hours, 6 மணி நேரம்னு 6 hours, மணிக்கணக்காய் பேசுகிற அனுபவம். It's an experience of speaking continually for 6 hours and plus. இல்ல, அதாவது ஆதி அப்போஸ்தலர் காலத்துல, in the ancient apostles time, இரவு முழுவதும் சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள். and the whole night disciples prayed. அதிகாலையில 3 மணிக்கு தான் சீஷர்கள் மேலே ஆவியானவர் அபிஷேகமாய் இறங்கி வருகிறார். Early morning 3 o'clock only the spirit of God came upon the disciples. அது பழைய ஏற்பாட்டில இருந்தே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம என்டர் ஆக வேணாம், நேரம் இல்ல.
And we are not going through the details. It is proved in the Old Testament too. இப்ப அதிகாலை 3 மணிக்கு தான் ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. And the early morning 3 o'clock the Spirit of God was poured upon the people. அவர்கள் அக்கினி பாஷையிலே பேச தொடங்குகிறார்கள். And they started speaking in tongues. காலையில 9 மணிக்கு தான் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை துவக்குகிறார். And morning 9 o'clock only Peter is starting his preaching or sermon. காலையில 3 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 o'clock early morning they started speaking in tongues. 9 மணிக்கு தான் அவர் பேச்சை நிறுத்திட்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. And 9 o'clock only they started speaking in tongues and Peter started preaching. அப்ப எவ்வளவு நேரம் அவர் பேசியிருக்காருன்னு அர்த்தம்? So for how many hours have they spoken? 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களா? They have spoken in tongues for 6 hours then. நான் உங்களை கேக்குறேன். You want to ask you. உண்மையை சொல்லணும். Be truthful. பொய் சொல்லக்கூடாது. Don't lie. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது, at least once in my life, ஒரே ஒரு தடவையாவது தொடர்ச்சியா 6 மணி நேரம் நான் அக்கினி பாஷையில ஜெபிச்சிருக்கிறேன். At least once in my lifetime that I have prayed continually in tongues for 6 hours straight. 6 மணி நேரம் தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிருக்கிறேன். Continuously 6 hours I have prayed in tongues. தொடர்ச்சியானா ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். Possibly could have taken a 5 minutes break in between. நான் சொல்றது 6 hours பிரேயர்ல தொடர் ஜெபம்லாம் சொல்லல. நான் தமிழ்ல ஜெபிக்கிறது சொல்லல. தமிழ்ல பிரேயர் பண்றத சொல்லல. We are not speaking about you sitting down and praying for 6 hours continually in your own native language. தமிழ்லயே இங்கிலீஷ்லயே பாயிண்டா சொல்லி ஜெபிக்கிறத பத்தி பேசல. We are not speaking about you speaking in your praying in your own language. தொடர்ச்சியா அக்கினி பாஷையிலேயே நான் 6 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். Continually 6 hours I have prayed in the tongue of fire for 6 hours continually. அப்படிங்கறவங்க மட்டும் only them. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஆவியானவர்ட்ட பொய் சொல்லக்கூடாது. You should be truthful and not lying. பொய் சொல்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. By lying you have no gain. 10 பைசே உங்களுக்கு கிடையாது. Not even 10 paisa gain you have. சொல்லுங்க. 6 மணி நேரம் நான் அக்கினி பாஷையில கண்டினியூவா ஒரே நாள்ல ஒரே ஸ்ட்ரெச் அவுட்ல பேசி இருக்கிறேன். 6 hours continually I have prayed in tongues for 6 hours continually. Anyone? One dayல நான் பேசி இருக்கிறேன். One day I have spoken 6 hours continually. அப்படிங்கறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. Only them say amen. சரி, 5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கறேங்கறவங்க at least 5 hours continually who have spoken in tongues. 4 மணி நேரம் ஜெபிச்சிருக்கறேங்கறவங்க 4 hours spoken in tongues continually. 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கறேங்கறவங்க 3 hours spoken in tongues continually. 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கறேங்கறவங்க 2 hours spoken in tongues continually. 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கறேங்கறவங்க at least 1 hour spoken in tongues continually. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. நான் கேக்குறேன், 1 மணி நேரம் கூட அக்கினி பாஷையில லைஃப்லயே ஒரு தடவை கூட ஜெபிக்கலையே. Throughout your life not even 1 hour you have spoken in tongues continually. அப்புறம் ஆண்டவரே தேசத்துல எழுப்புதலை தருவீராக. Oh Lord, bring revival in this land. எங்க வர்றது எழுப்புதல்? Where is the revival going to come from? தருவார் எழுப்புதல். ஆண்டவரே தேவன் எங்களுக்காக பலத்த காரியங்களை ஆண்டவர். Lord, do great and mighty things for us. இந்த உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, this emotionally shouting, ஆண்டவர் சொல்லுவாரா இல்லையா? will the Lord say this? எமோஷனலா என்னை அட்டாக் பண்ண பார்க்காத. God will say, do not try to attack me emotionally. emotion உனக்குள்ள வச்சதே நான் தான். I am the one who kept the emotion itself in your life. 1 மணி நேரம் கூட ஜெபிக்கலையே, அப்புறம் என்ன பெருமை வேற? நாங்கெல்லாம் பொறைய விசுவாசியாகும் 25 வருஷமாகும் 30 வருஷமா, என்ன இதுல பெருமை வேற? If you have not even spoken and prayed for 1 hour, then what's pride in saying that I have been a believer for 25 years, 30 years? ஆண்டவரே எங்களுக்கு பெங்களூர் பட்டணத்தை தருவீரா. Lord, give us a Bangalore city. நல்லா தருவார். இத நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண சொல்லல. We are not trying to discourage you. நீங்க இதுல ஹர்ட் ஆக கூடாது. You should not be cut off from this.
நீங்கள் அப்படியே காயப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Even if you're wounded like that, it's okay with me. என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறது விளங்கணும் இல்லை? It is for you to realize in what state you and me are. இல்லை? சரி, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர். Hours together we pray in tongues. டிராவலில் ஜெபம் பண்ணுங்க. When you are traveling, pray in நான் tongues. உண்மையை சொல்லட்டுமா? Can I tell you the truth? பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற நீங்கள் கொடுத்து வச்சவங்க. You are all privileged to be in the city Bangalore. உங்களுக்கு ஒரு பெரிய gift ஆண்டவர் கொடுத்திருக்கார். God has given a good gift to you. டிராஃபிக்ங்கற gift கொடுத்திருக்கார். God has given you the gift called traffic. உண்மைதானா? இனிமே சலிச்சுக்காதீங்க. Don't be vexed about it. அப்பா, இந்த ஒரு மணி நேரம் இப்ப யாரும் என்னை தொந்தரவு பண்ண போறதில்லை. Oh, you know, for next 1 hour no one is going to disturb me. நல்லா ஜெபம் அக்கினி பாஷையில ஜெபம் பண்ணிட்டே போலாம். I'm going to pray for next 1 hour in the tongue of fire. பைக்ல டிராவல் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டே போங்க. I'll be traveling and praying in tongues. நீங்க கார்ல டிரைவ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டே போங்க. You travel in your car and praying in tongues. சமையல் அறைக்குள்ள என்டர் ஆகும்போது அப்பா இன்னும் 1 மணி நேரம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அப்படி நினைக்காதீங்க. Don't think when you enter the kitchen saying that it's going to take 1 hour. நேரம் யாரும் இந்த பக்கம் என்ன செய்ய போறது கிடையாது, வர போறது இல்ல. You just come to an understanding next 1 hour no one is going to disturb you. அக்கினி பாஷையில ஜெபம் பண்ணுவான். And you speak in tongues of fire. அப்படி நினைங்க. Think like that. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க. And how much timely opportunity the Lord has given to you. இல்ல? மணிக்கணக்கா ஜெபிங்க சிஸ்டர். Hours together we pray in tongues. மணிக்கணக்கா ஜெபிங்க பிரதர். Hours together we pray brother. ஜீவன் புறப்பட ஆரம்பிக்கும். Life will come forth. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. சரி, நான் அடுத்ததுக்கு வர்றேன். உங்க வாழ்க்கை தோட்டம் ஒரு நாளும் வறண்டு கிடக்காது பிரதர். Your life garden will never be a dry one. வேதம் சொல்லுது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38 39 வாசிங்க. John chapter 7 verse 38 and 39. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38 39. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க. 136 புதிய ஏற்பாட்டில் 136 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் என்னவா இருக்கிறவன் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம் 39. தன்னை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். போதும். He who believes in me, as the scripture says, as the scripture has said, out of his heart will flow the rivers of living water. But this he spoke concerning the Spirit, whom those believing in him would be given. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. இப்ப சொல்லுங்க, யார் அடைய போகிற ஆவியா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பிரதர், நான் இன்னும் பரிசுத்தமாகல, பரிசுத்தமான பின்னாடி நான் அக்கினி பாஷையில பேசுறேன் பிரதர். Many people come to understand and say that I am not sanctified yet. Only after I am sanctified I will speak in tongues. நல்லா கவனிங்க. Listen to me. பரிசுத்தமான பிறகு பேசுறது இல்ல அக்கினி பாஷை. It is not a tongue that you speak in tongues after you are sanctified. நீங்க பேசதான் பரிசுத்தமாகவே ஆக ஆரம்பிப்பீங்க. Only as I speak only you become sanctified and consecrated. பரிசுத்தவான்கள் அடைய போகிற ஆவினா இருக்கு. Is it written that the people, the Spirit, யாருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்றாரு? From whom? தன்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். Whoever is believing, from his heart the river of living water will flow. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. அப்ப உங்க பலவீனங்களை காட்டி அக்கினி பாஷையில பேசாம விட்டுறாதீங்க. Do not point out your infirmity as a reason and stop speaking. You continuously speak. ஆவியானவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். Our Spirit of God is a consecrated Spirit of God. அவர் உங்களை சுத்திகரித்து எடுத்து நிறுத்தார். He will consecrate you and make you stand. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. பேசிட்டே இருங்க. You continually speak. பேசிட்டே இருங்க. Speak continually. இல்ல அக்கினி பாஷை வரம் பெறாதவர்கள், the people who have not received the tongue of fire, நீங்க என்ன நினைக்க கூடாது? what you should not misunderstand. நான் பரிசுத்தமான பின்னாடி தான் வருவாரு ஆவியானவர். Only after I am sanctified I will have the Spirit of God. இல்ல Not at all.
அவர் வந்தா தான் நீங்க பரிசுத்தமாகவே வாழ முடியும். Only after he has come you can live a holy life. அவர் வர்றதே உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு தான். He coming himself only to consecrate you. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. And the mouth of a righteous person is the living water. நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு வேதம் நிர்ணயித்திருக்கிற ஒரே தகுதி நீங்க இயேசுவை கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். For you to live the spirit of God, the only condition that the Bible has kept is that you should believe Jesus is God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. இல்ல அதனால சத்துரு இதெல்லாம் காட்டி காட்டி உங்களை அக்கினி பாஷையில பேச விடாம வைக்கிறது, அதன் மேல தாகமா இருக்கிறத குறைக்கிறது, அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. Enemy will point out such small things and he will divert you to becoming to divert you that you cannot speak in tongues. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, தன்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். And he believes in him, from his heart the living water will flow. வாசிங்க ஐசியா chapter 32 verse 15. வாசிங்க ஏசாயா 32:15 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 32:15 பக்கம் சொல்லுங்க சீக்கிரம். 837வது பக்கம் தமிழ் வேதாகமத்தில் எடுத்தீங்களா? சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். எப்படி அதை மட்டும் வாசிங்க ஃபர்ஸ்ட். Until the spirit is poured upon us from on high. அது என்ன அப்படியே இருக்கும்னா எப்படி இருக்கும்? It will remain as it is. நீங்க மேல உள்ள 14 வசனம் வாசிச்சு பாருங்க. And the 14th verse you could read. முந்தின அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. 31 சாப்டரையும் வாசிச்சு பாருங்க. எல்லாம் வனாந்தரமா இருக்கும். And everything will be wilderness. வறண்டு கிடக்கும். Everything will be drought. எல்லாம் சாபம். Everything is curse. Punishment. There is punishment. ஆனா 15வது வசனத்துல சொல்லுது. And the 15th verse says, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். Until the spirit is poured upon us from high it will be like this. ஆனா ஊற்றப்பட்டுட்டா the moment it is poured out என்ன நடக்கும்? What will happen? வாசிங்க. அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். And the wilderness becomes a fruitful field and the fruitful field is counted as a forest. என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the meaning of that? நீங்க ஆவியில நிறைந்து அக்கினி பாஷையில பேச பேச, as you are filled in the spirit and speak in the fire of tongues, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The mouth of the righteous person is a good fountain. உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். Oh, the living water will come out from you. உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்காது. Your life will not become a wilderness. குடும்பம் வனாந்தரமா இருக்காது. Your family will never become a wilderness. தொழில் வனாந்தரமா இருக்காது. Your work will not be a wilderness. பிசினஸ்ல எந்த பகுதியும் வறண்டு கிடக்காது. None of the places in the business will be a drought place. பொருளாதார வறண்டு கிடக்காது. Your finance will not be a drought place. நதி பாய பாய பாய, as the river flows and flows and flows, அது வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். It will become like a field. அது நிறைய விளைச்சலை கொடுக்க ஆரம்பிக்கும். And it will bring its yield abundantly. சும்மா காலடி ஒரு அடிலாம் வளராதான். It will not grow like an half feet or a full feet. Few feetலாம் வளராது. It will not even few feet. அது வளர்ந்து நிக்கிறத பார்த்தா காடு போல வளர்ந்து நிக்குமா? When it is grown and shine it will be as in a forest. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. மணிக்கணக்கா பேசுங்க. Speak for many hours. நீங்க சர்ச் ஹிஸ்டரி எடுத்து வாட்ச் பாருங்க. If you go through the church history, இந்த அக்கினி பாஷை சத்தியத்தை சத்துரு தொட்ட மாதிரி வேற எதையுமே அவன் டச் பண்ணது கிடையாது வரைக்கும். The devil has not touched any other aspects of spiritual life as he has touched the speaking in tongue of fire. ஆவியானவர் ஒரு தடவை சொன்னார். And the Spirit of God spoke to pastor once. எந்த சத்தியத்தை பேசினாலும் அவன் பேசாம இருப்பான். Whatever the truth that you speak, he will not mind. நீ டங்ஸ் குறிச்சு மட்டும் பேசின அவனுக்கு பொறுக்காது. The moment you talk about tongues, he will not be able to bear it. அப்ப நாங்க உண்மைதான். That's true. நீங்க எந்த சத்தியத்தை பேசுங்க பேசாம இருப்பாங்க, எதிர்ப்பே வராது. You can speak any truth with no opposition. ஆனா அக்கினி பாஷையை பேசுங்க உடனே வீடியோ போடுவான் பாருங்க. The moment you speak about tongues, then people will put video. இல்ல நான் ஒரு தடவை ஆண்டவர்ட்ட கேட்டேன். Pastor God wants. அப்ப எல்லா சத்தியத்தை பேசினா சாத்தான் பேசாம இருக்கான். The devil is quiet when I speak about any other truth. இந்த சத்தியத்தை பேசினா மட்டும் உடனே நம்ம மேல கோபமாயிரானே. The moment I speak this truth, only he becomes very angry. அப்ப எங்க நிலைமை என்ன ஆவறது? ஒரு ஊழியக்காரனா என்னுடைய நிலைமை என்ன ஆவறது? Then what's going to be my state being a minister of God?
அவன் என் மேல ரொம்ப கோவமாயி ஏதாவது பண்ணிட்டான்னா, if he becomes very angry and attacks me, அப்பதான் ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, then the Lord spoke to pastor, நீ டங்ஸ குறிச்சு பேச பேச அவனுக்கு கோபம் வரும். when you start speaking about tongues, then he becomes angry. ஆனா நீ டங்ஸ்ல பேச பேச உன்னை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. Glory. But when you start speaking in tongues, he cannot even touch you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. நீ ஏன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துற பாரு. Because you are in my control, then after. நீ ஏன் தோள் மேல படுத்துற பாரு. Then you are sleeping on my shoulder. எல்லைய கூட டச் பண்ண முடியாது. He can't even touch your border. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Glory. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. மணிக்கணக்கா பேசுங்க. Speak for many hours together. மணிக்கணக்கா பேசுங்க. Speak for many hours. இல்ல என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். For the person who believes, and from his heart the living water will flow. நீங்க பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது தப்பு சொல்லல. We are not against you praying with points. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. We are not saying it's wrong. ஆனா அது சரி. That's right. அப்ப தமிழ்ல ஜெபிக்கவே கூடாதா பிரதர்? Then you may ask, should we not pray in our native language? சொந்த பாஷையில ஜெபிப்பது சரி. And it is right for you to pray in your native languages. ஆனா அக்கினி பாஷையில ஜெபிப்பது மிகச் சரியானது. But it is even more right for you to speak in the tongue of fire. மெய்யாகவேன்னு ஒன்னு இருக்கு, மெய்யாகவேன்னு ஒன்னு இருக்குல. There is something called truly, and there is truly and truly, I tell you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Hallelujah. அப்ப நீங்க அக்கினி பாஷையில பாயிண்ட் சொல்லி ஜெபிச்சீங்கன்னா ஒரு காரியத்துக்கு தான் ஜெபிப்பீங்க. When you speak, when you pray with the points, you pray for only one matter. இன்னைக்கு நிறைய பேர் இதுல டயர்ட் ஆயிடுறாங்க. Many people get tired in praying with points. இதுக்கு சொல்லணும், அதுக்கு சொல்லணும், ஐயோ அதை விட்டனே, ஐயோ இதை விட்டுட்டனே. And you may think that I have to speak about this, pray for this, and I left this point. அந்த பாயிண்ட்க்கு ஜெபம் பண்ணல. That point I did not pray. இந்த பாயிண்ட்க்கு ஜெபம் பண்ணல. And this point I did not pray. அதனால தான் ஏதோ நடந்துருச்சு. And something has happened because of that. இப்படியே பேசி டயர்ட் ஆயிடுறாங்க பாருங்க. And people have become tired by speaking and counting points to pray. ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, When someone spoke to pastor, brother, உங்க கிட்னிக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for your kidney. உங்க லிவருக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for your liver. உங்க லங்ஸ்க்காக ஜெபம் Pray பண்ணுங்க. for your lungs. உங்க ஹார்ட்டுக்காக ஜெபம் Pray பண்ணுங்க. for your heart. ஹார்ட்ல இருக்கிற எல்லா வால்வுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for all the valves in the heart. இப்படியே நான் எத்தனை காலம் ஜெபம் பண்றது? காருக்காக எடுத்தோம்னா காருக்கு ஜெபம் பண்ணுங்க. Pray for your legs. அந்த டோருக்கு ஜெபம் பண்ணுங்க. Pray for the car and the டயருக்கு ஜெபம் பண்ணிருங்க பிரதர். Pray for the tires. என்ஜினுக்கு ஜெபம் பண்ணிருங்க பிரதர். Pray for the engine. பெட்ரோல் டங்க் பத்திரப்படாது பிரதர். நல்லா ஜெபம் பண்ணுங்க. Petrol tank should not catch fire. எப்படி தான் ஜெபம் பண்றது? Then how do you pray for it? நீங்க பாயிண்ட் சொன்னீங்கன்னா அந்த ஒரு காரியத்துக்கு தான். When you pray with points, that's only for that matter. அக்கினி பாஷையில ஜெபிச்சீங்கன்னா, when you pray with the tongue of fire, ஜீவ தண்ணீருள்ள நதி இல்ல. That not the living water. ஜீவ தண்ணீருள்ள நதிகள். Not the நதிகள். Rivers. நதிகள். Rivers of living water. Rivers of living water. அக்கினி பாஷையில பேச as you pray in tongues and tongues. உங்க குடும்பத்துக்கு ஒரு நதி. And there is a river for your family. பிள்ளைகளுக்கு ஒரு நதி. There's a river for your children. உங்க தொழிலுக்கு ஒரு நதி. There's a river for your business. உங்க சபைக்கு ஒரு நதி. There's a river for your church. உங்க தேசத்துக்கு ஒரு நதி. There's a river for your nation. உங்க சரீரத்துக்கு ஒரு நதி. There's a river for your physique. உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும். And there will be living waters of rivers will flow from your heart. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. Pray for many hours continually. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. Pray for many more hours. இல்ல? அதாவது நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். And it is a great treasure that is given into our hands. வாங்கி வச்சிட்டு இன்னைக்கு விசுவாசிகள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Having received it, we are sitting very quietly. இல்ல? கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. The person whose eyes are open to speak. உங்களுக்கு வெளிச்சம் திறந்துச்சுனா வாய் பேச ஆரம்பிச்சிரணும். And if your eyes are open, then you will be able to speak. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சில பேர் சொல்றாங்க மேஜர் இந்த சொல்லுவாங்க பிரதர் அது ஒரு பாஷை பிரதர். And some people say that's a language. இல்ல? அன்னைக்கு பேதுரு பிலிப்பு எல்லாரும் பேசுறது ஒரு பாஷை பிரதர். Peter and Philip, those days they spoke in a language. நீங்க பேசுறது பாஷையா? What you are speaking, is it a language? நல்லா கவனிங்க. Listen to me. 6வது வசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 6வது வசனம். Acts chapter 2 verse 6. வாசிக்க வேண்டாம் நேரம் இல்ல. I'm not going to have time to read. அங்க நிறைய பாஷைகளை அவர்கள் பேசி இருக்கிறார்கள். And they have spoken in many languages there. அங்கே 17 பாஷைகள் பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. And it is understood that they spoke in 17 different languages. 17 பாஷைகள் சொல்லப்பட்டிருக்கு. And there are 17 different languages. நீங்க பேசுறது பாஷையா? What you are speaking, is it a language? நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, and if you read that verse, வாசிங்களே 6வது வசனம் வாசிங்களே. அந்த சத்தம் உண்டான போது
திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே போதும் 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 போதும். And we are confused because everyone heard them speak in his own language. அங்க ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க பாருங்க. There are two kind of people there. பேசுகிறவர்கள் ஒரு தரப்பு, கேட்கிறவர்கள் ஒரு தரப்பு. There is a group of people who speak and there is a group of people who heard. பேசுறவங்க தனி கூட்டம், கேட்கிறவங்க தனி கூட்டம். Speaking is a group, hearing is another group. பேசுகிறவர்கள் ஒரு மொழியில பேசுறாங்க. People who speak, they are speaking in a language. இப்படி சொல்றேன். You want to say like this? 120 சீஷர்கள், 120 disciples, 17 பாஷை, 17 languages. அப்ப குறைஞ்சது 6 சீஷர்கள் ஒரே மொழியில பேசி இருக்கிறார்கள். At least 6 disciples should have spoken in the same language. உங்களுக்கு புரியும்படியா இன்னும் கூட எளிமையா சொல்றேன். You want to explain it further? பேதுரு உள்ளிட்ட எல்லாரும் all the people comprising Peter கன்னடத்துல ஜெபிக்கிறாங்க. இப்படி வெச்சுக்கிறோம். Let's assume they pray in Kannada language. நிறைய போட்டுருக்காங்க. கப்பத்தோக்கியா, பிலிப்பு, பொந்து நிறைய போட்டுருக்காங்க. அத நமக்கு வேணாம்டா. நம்ம பாஷைக்கு வருவோம். Let's come to our own language. பேதுரு உள்ளிட்ட 6 பேர் கன்னடத்துல ஜெபிக்கிறாங்க. Peter and 6 people together they are praying in Kannada language. சொல்லுங்க, பேதுரு உள்ளிட்ட 6 பேர் எத்தனை பேர் எதுல ஜெபிக்கிறாங்க? கன்னடத்துல. Comprising Peter 6 people they prayed in Kannada language. பிலிப்பு உள்ளிட்ட ஒரு 6 பேர் தமிழ்ல ஜெபிக்கிறாங்க. Philip and another 5 they prayed in Tamil. பிலிப்பு உள்ளிட்ட 6 பேர் தமிழ்ல ஜெபிக்கிறாங்க. Philip and another 5 prayed in Tamil. யோவான் உள்ளிட்ட ஒரு 6 பேர் தெலுங்குல ஜெபம் பண்றாங்க. 6 comprising John they prayed in Telugu. சொல்லுங்க, எதுல ஜெபம் பண்றாங்க? தெலுங்குல ஜெபம் பண்றாங்க. They prayed in Telugu. ஆனா பேசுகிற இவர்களுக்கு தெரியாது நாம் பேசுவது கன்னடம், தமிழ், தெலுங்குன்னு பேசுகிற இவர்களுக்கு தெரியாது. But then the people who spoke they did not know that they are praying in Kannada, Tamil or Telugu. அத கேட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த கூட்டம் இருக்குல, அவர்களுக்கு வேண்டுமானால் அதுவும் அந்த பாஷை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியலாம் இது என்ன பாஷைன்னு. But only the people who were listening to it or the people who heard they could have possibly understood if the language was known to them that they are spoken in these specific languages. ஆனா பேசுகிற சீஷர்களுக்கு தாங்கள் இன்ன பாஷையில தான் பேசுகிறோம் என்பது தெரியாது. But the disciples who spoke in tongue they did not know in which language they were speaking. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். That's what we want to emphasize. இந்த உலகத்துல 3000 மொழிகள் இருக்கிறது. In this world there are 3000 languages. 2000 மொழிகள் அழிஞ்சிருச்சு. 2000 languages have perished. மொத்தம் 5000 மொழிகள். Totally 5000 languages. இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பாஷையை தான் கர்த்தர் உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார். And truly that the Lord has kept one language of this world which we do not know. அது ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற ஒரு பழங்குடி மக்களுடைய மொழியாக இருக்கலாம். It could be in a language of some other people from Africa that the Lord has given in your tongue. சீனா நாட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பழங்குடி மக்களுடைய மொழியா இருக்கலாம். It could be in a people from the Chinese language could be on your tongue. ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற எங்கோ ஒரு மொழியாக இருக்கலாம். And it could be some language from some place that the Lord has kept in your tongue. இந்த மொழி தான் ஒரு நாள் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது. But then the Lord is not going to tell you that this language it is what you are speaking to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. ஏன் வெச்சுக்குங்களேன்? You know the reason? இப்ப நீங்க பேசுற பாஷை இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்குங்க. If at all you got to know that this is a language that I am speaking. என்ன பண்ணுவீங்க? You know what you do? நீங்க பேசுற அக்கினி பாஷை உருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. If you understood that the tongue that you are speaking is in Urdu language. என்ன பண்ணுவீங்க? What do you do then? டக்குன்னு உடனே கூகுள்ல எடுத்துற மாட்டீங்க? Will you not open Google How immediately? to learn Urdu? போடுவீங்களா இல்லையா? நல்ல நீல தாடி வச்சு உருது படிச்சால ஒரு ஆளை பிடிச்சி இங்கே உட்காரியா நான் பேசுவேன் நீ கரெக்டாக சொல்லணும் சொல்லுவீங்களா இல்லையா? Then we will pay a person to come உங்களை and translate. நீங்களே உங்க சுய அறிவுல நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. Then you will start controlling yourself in your own self understanding. அதனால உங்களுக்கு என்ன பாஷை கொடுத்திருக்கான்னு உங்களுக்கு சொல்லவே மாட்டாரு. Then hence the Lord will not tell you what language he has given it to you. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். I believed hence I am speaking. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நீங்க கேட்கலாம் அது எப்படி அவரால பேச வைப்பார் அவரு? And you may ask, will he make you speak? நான் கேக்குறேன். We want to ask you. பழைய ஏற்பாட்டுல in the Old Testament பாபேல் சம்பவத்துல in the Tower of Babel incident அதுவரைக்கும் ஒரே ஒரு பாஷையை தான் உலக மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். In the whole world till then there was only one language.
எபிரேய பாஷையை தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. That was a Hebrew language that people spoke. அந்த ஒரே நாள்ல On that one single day, அந்த ஒரு பாஷையை ஒட்டச்சு and the Lord broke that language. அன்றைக்கு 70 பாஷைகளை ஜனங்களை பேசும்படி கர்த்தர் மாற்றினார். And the Lord made the people to speak in 70 different languages. ஒரே நாள்ல 70 பாஷையை பேச வச்சார். On a single day, the Lord made them speak in 70 different languages. அந்த 70 பாஷைக்காரருடைய லிஸ்டும் ஆதியாகமம் 10ல இருக்கு. And in the chapter 10 of Genesis, that the list is there, 70 languages list. 70 லாங்குவேஜ் உடைய லிஸ்டும் அங்க இருக்கு. The 70 languages list is there. அவனவன் தன் பாஷையின்படியே பிரிந்து போகிறார்கள். And they separated and departed according to their own languages. ஒரே நாள்ல On the same day, ஒரு பாஷையை குழப்பி the Lord could confuse one language. 70 அவரால பிரிச்சு பேச வைக்க முடியும்னா, And if he could make them speak in 70 different languages, இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பாஷையை எடுத்து உங்க நாவுல வச்சு உங்களை பேச வைக்க முடியாதா? can't you keep one of the languages from some corner of this world in your tongue and make you speak in that? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பாஷை தான் வைக்கப்பட்டிருக்கிறது. One or other language is kept on your tongue. விசுவாசிச்சு பேசுங்க. Believe and speak. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மணிக்கணக்கா பேசு. Speak for many hours. பவுல் சொல்றாரு, As Paul said. பிரதர், இது வந்து தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். And this is he speaking for his own self edification. 1 கொரிந்தியர் 14:18 4 நினைக்கிறேன். 14:4. 1 Corinthians chapter 14 verse 4. அந்நிய பாஷைகளிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The person who is speaking in tongues, he is speaking for his own self edification. பக்தி விருத்தி edification இருக்குல, and it is for his self edification. அந்த edification அப்படிங்கற அந்த வார்த்தையை கிரேக்க பைபிள்ல எடுத்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்குன்னா, oikodomio அப்படிங்கற வார்த்தை இருக்கு. oikodomio அப்படிங்கற வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்துல ஸ்பெல் பண்ணி காட்றேன். Edification means oikodomio. In oikodomio. திருப்பி சொல்றேன். oikodomio, OI, அடுத்தது KO, ஒரு ஐஃபன் வச்சு KO, திருப்பி ஒரு ஐஃபன் DO MIEO, oikodomio அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. It's oikodomio. கிரீக்ல, in Greek it is oikodomio. கிரேக்க பாஷையில oikodomio அப்படினு இருக்கு. In Greek it is oikodomio for the edification. oikodomioனா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what's the meaning of oikodomio? நான் அந்த ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி நம்பர் கூட சொல்றேன். கிரேக்க டிக்ஷனரியில G3618, G for Greek, G3618 ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க. கூகுள்ல strong, STRONGS, strongs KJV, strongs KJV dictionary, TICTIONARY dictionary அப்படினு அடிச்சிட்டு G3 கேப்லாம் அடிக்கணும். G3618 அடிச்சு பாருங்க. அடிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில அந்த oikodomio அதுக்கு மீனிங் கொடுத்திருப்பாங்க பாருங்க. என்ன மீனிங் கொடுத்திருப்பாங்க தெரியுமா? In Strong's dictionary, which is a Greek dictionary, in G3618, if you refer that, the meaning of oikodomio is given there. Built and rebuilt னு கொடுத்திருப்பாங்க. They would have given the meaning as built and rebuilt. கட்டுவது திரும்ப கட்டுவது. Building and rebuilding. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னா என்ன அர்த்தம்னா, what does it mean that he speaks for his own edification? ஒரு மனுஷன் அக்கினி பாஷையில பேசுகிற போது, when a man is speaking in the fire of tongues, அவனுடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை புதிதாக கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார். and he is able to build the blessing that does not exist in his life as new ones. அடுத்து ஏற்கனவே இருந்து இடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆவியானவர் திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறார். and the Lord is also going to build the blessing that were broken down in his life earlier. Build and rebuild. Build and rebuild. கட்டுவது திரும்ப கட்டுவது. Building and rebuilding. நீங்க அக்கினி பாஷையில பேசிட்டே இருங்க. You speak in the fire of tongues. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார். and the Spirit of God will start building the blessing that does not exist in your life. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருந்து இடிந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார். and the Spirit of God will start rebuilding the blessing that existed and broken down. and we tell in the name of the Lord, குடும்பத்தை திரும்ப கட்டுவார். glory that the Lord will rebuild your family. பொருளாதாரத்தை திரும்ப கட்டுவார்.
Lord will rebuild your finances. உங்க ஊழியத்தை திரும்ப கட்டுவார். The Lord will rebuild your ministry. உங்க சரீரத்தின் சுகத்தை திரும்ப கட்டுவார். The Lord will rebuild the health of your body. பலத்தினால அல்ல, Not by might, பராக்கிரமத்தினால அல்ல, not by power, ஆவியானவராலே ஆகும். but by Spirit, says the Lord. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. ரெண்டு தான் பிரதர் கிறிஸ்தவ வாழ்வு. The Christian life is only two things. நேற்றைக்கு பார்த்தோம். எதை பேசிட்டே இருக்கணும்? What we must be continuously speaking. Yesterday we learned. இது ஜீவ அப்பம். This is the living bread. இன்னொன்னு ஜீவ தண்ணீர். Second is the living water. அந்நிய பாஷை, அக்கினி பாஷை. That is the fire of tongues. ஜீவ வார்த்தைங்கிறது ஜீவ அப்பம். And word is the bread, living bread. அக்கினி பாஷைங்கிறது ஜீவ தண்ணீர். Fire of tongues is the living water. நல்லா கவனிங்களே. Understand this. நல்லா கவனிங்களே. Understand this. ஒரு மனுஷனுடைய சரீரம் நல்லா இருக்கணும்னு வைங்க. If a man has to have a good health, அப்பம் சாப்பிடணும். ஐ மீன் ஃபுட் வந்து சாலிட் ஃபுட் எடுக்கணும். திட ஆகாரம் எடுக்கணும். he must eat bread like a solid food. சாப்பாடு மட்டுமே சப்பாத்தியும் பிரெட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? தண்ணியும் குடிக்கணும். Can we only remain by eating bread, but we must also drink water? இல்ல தண்ணியும் குடிக்கணும். We must also drink தண்ணி water. மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா? சாப்பாடும் சாப்பிடணும். Can we only drink water? We must also eat ஒரு bread. சரீரம் நல்லா இருக்கணும்னா அப்பமும் தண்ணீரும் அவசியம். For a body to be good, we must need bread and water. அதே போல In a similar way, உங்க ஆவி மனுஷன் நல்லா இருக்கணும்னா if your spiritual man has to be good, ஜீவ அப்பமான இந்த வார்த்தை, first he must eat the living bread, ஜீவ this word, தண்ணீரான அக்கினி பாஷை. then the living water, the fire of tongues. நல்ல வேதத்தை வாசிங்க. Read the Bible very much. நிறைய தியானிங்க. Meditate on it. அடுத்து நல்ல அக்கினி பாஷையில ஜெபம் பண்ணுங்க. Then speak in tongues for a long. எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போம். Can we all rise up? கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம், For a few more ஒரு 5 minutes. நிமிஷம் எடுத்துக்கலாமா? 5 முடிச்சலாம். minutes. கண்களை மூடிக்கொள்ளுங்க. Let's close our eyes. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து From the depth of your mind, இயேசுவை பாருங்க. look at Jesus Christ. மனக்கண்கள்ல இயேசு அப்படியே தரிசிங்க. In your mind, I see the Lord என் Jesus. பிள்ளைகள் என்னை தரிசிப்பார்கள்னு இருக்கே. It says, my children will என் see பிள்ளைகள் me. என்னை தரிசிப்பார்கள்னு இருக்கே. My children will look at அவரை me. அவரை பார்த்துட்டே வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. Keep looking at him and speaking. Start speaking. திடீர்னு உங்க மைண்ட்ல ஒரு சில அர்த்தமில்லாத சிலபிள்கள் அப்படியே பிளிங்க் ஆகும் பாருங்க. And there would words appear in your mind that do not have any meaning. இத்தனை நாட்கள் காலம் தோன்றாத வார்த்தைகள் இன்றைக்கு அப்படியே தோணும் பாருங்க. The words that you have never heard, never appeared, will appear in your mind. நீங்க சந்தேகப்படாதீங்க. Do not doubt it. நான் பேசுறது சரியான சந்தேகப்படாதீங்க. Is it right what I am speaking? Do not உண்மையை doubt சொல்லட்டுமா? it. Can we tell you the அந்த truth? சந்தேகத்தை சத்ரு உங்களுக்கு தூண்டுகிறான் அப்படினாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க பேசுறது 100% கரெக்ட். The moment you are getting a doubt, that you may be assured that what you are speaking is the right one. ஏன்னா இல்லாத ஒன்றை குறித்து சாத்தான் சந்தேகத்தை தூண்ட வேண்டிய அவசியமே கிடையாது தானே. Because devil don't have to stir up a doubt what does not exist. நீங்க அந்த வர இல்லாம பேசுறீங்கன்னா சும்மா பேசுங்கன்னு விட்டுட்டு போயிடுவான். If you do not have the gift and speak, he will say, okay, you are speaking simply அந்த and வர leave it. இருக்குறதுனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண உங்களுக்கு டவுட் கொண்டு வந்துட்டே இருக்கான். Because you are having the gift, that's why he is bringing the doubt in your mind. சந்தேகம் வருதுனாலே அந்த வர உங்களுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். If you are having the doubt, then it means you have the gift already with you. சந்தேகப்படாம வாயை திறந்து பேசுங்க. Do not be doubting, but speak to the Lord. நல்ல சத்தத்தை உயர்த்தி, Rising up your voice. Rising up your voice. அக்கினி பாஷையில In the fire of tongues. நல்ல சத்தத்தை உயர்த்தி, In the tongues of fire. கரங்களை தட்டி, With clapping the hands. நல்ல கரங்களை தட்டி. உங்களை கையை எதுக்கு தட்ட சொல்றோம்னா, நீங்க உங்க கான்சென்ட்ரேட் மிஸ் ஆகாம இருக்கிறது, அது டைவர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் கரத்தை தட்ட சொல்றது. நல்ல கரங்களை தட்டி, யா ஷஹரா பதலா போஹரோதலோ ஏகரே பொத்தி ஷெகரே யா பரதலா கரபஹரா. எஸ் 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 ஃபாதர், எஸ் ஃபாதர். ஆவியானவர் அசைவாடுவீராக. மேல் வீட்டறையிலே ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவர் அசைவாடுவீராக. யா கரபதலா ஹரா. அடைக்கப்பட்ட எல்லா ஊற்றுகளும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட எல்லா மதகுகளும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. யா ஹரபதலே போரோதிஷெகே யா கரபஹலா தரா யா ஹரபோதிஷெகோ யா கரமதலா போஹோ யா பலா தரா போஹோ யா ஷஹா யா கோரினி மோதோலோ போரோ. பேசுங்க 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 பேசுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி
பிரதர் சந்தேகப்படாதீங்க, சிஸ்டர் சந்தேகப்படாதீங்க. உனக்குள்ள தோன்றுகிற அந்த வார்த்தைகள் நிஜம்தான். ஆவியானவர் தான் உன் மைண்ட்ல பிளிங்காக வைக்கிறாரு. இதுவரைக்கும் தோணல பாரு, இத்தனை கால தோணல பாரு, இப்போ உன் மைண்ட் அது பிளிங்க் ஆகுது பாரு. வார்த்தையை பிடிச்சுக்க, வார்த்தையை பிடிச்சுக்க. வசனம் சொல்லுது, பேச தொடங்கினார்கள். நீ தொடங்கு. ஆவியானவர் அடுத்தடுத்து நாவல வார்த்தைகளை போட ஆரம்பிப்பார், வார்த்தைகளை போட ஆரம்பிப்பார். நீ பேச தொடங்கு, பேச தொடங்கு, பேச தொடங்கு. வாயை விரிவாய் தெர தெர தெர. நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். Ya shehere potolo ya karapa hala tarapo holadara. Yes, 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 yes. ஆவியானவர் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். தைல கொம்போடு, தைல கொம்போடு. தாகமுள்ளவன் எவன் மேலும் அவன் மேலே வார்ப்பதற்கு தைல கொம்போடு ஆவியானவர் உலாவுகிற நேரம். யா ஷெஹெரே போத்தோலோ யா ஹரபா தலா ஹரபோ ஏஹெரே போத்தி ஷெஹே. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி. யா ஹரபா ஹலா தரா. எஸ், எஸ், எஸ். யா ஹரபா. ஓ ஷாமியும் ஈஷ், ஷாமியும் ஈஷ். அன்றைக்கு வந்த அதே பரலோகத்தின் அக்கினி, அந்த பரலோகத்தின் அக்கினி ஷாமியும் ஈஷ். யா ஹரபா தலா போரோ யா ஹரபோத்தி ஹெரே போத்திஹா யா ஷஹா. நீங்க பேச பேச ஆவியான உற்று கவனிப்பா. உற்று கவனிக்கிற நேரம் ஆவியானவர் தூதர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கிற நேரம். என் பிள்ளைகளுடைய எல்லைக்கு போ, எல்லைக்கு போ. எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. எஸ், எஸ். உருவின பட்டயங்களோட தூதர்கள் உங்க எல்லைகளுக்குள்ள புறப்பட்டு போகிறாங்க. தூதர்கள் உங்க எல்லைகளுக்குள்ள புறப்பட்டு போகிறாங்க. யா ஹரபோ தி ஹெரே போ. இல்லாத ஆசீர்வாதங்கள் கட்டப்படும். நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. இல்லாத ஆசீர்வாதங்களை நான் கட்டுவேன், நான் கட்டுவேன். நீ போராடினது போதும், மனிதர்களோட போராடினது போதும், அதிகாரிகளோடு போராடினது போதும். நீ பேசு. உன் எல்லைகளை நான் விரிவாக்குவேன், நானே விரிவாக்குவேன், நானே விரிவாக்குவேன். யா ஹரபா தி ஹே. நீ வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் நீ விரிந்து பரவுவாய், நீ விரிந்து பரவுவாய். தடை செய்கிறவன் இல்ல. யா ஹரபா தலா பா ஹரபா ரா. எஸ், பேசுங்க, பேசுங்க. நீ மங்கி எரிகிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ பற்றி எரிகிறதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக அழைத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு வெளிச்சமாக அழைத்திருக்கிறேன். நேஷன்ஸ் அண்ட் நேஷன்ஸ். யா ஹரபா தெலேபோ யா ஷெபே யா கரபா யா கரைபோ ஹோலோ தெகரபா தலா யா மகரபா ஹலபரா தெகலேபோ. எஸ், 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 எஸ். அந்த ஆதி அபிஷேகம் திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக. ஆஹரபஹர. அந்த ஆதி ஊற்று திரும்ப புறப்பட்டு வருவதாக. யகலபரோதெரே. எஸ். யஹரபஹர போதிஷகே யகரமதல பஹரபதல யகரப. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இன்றைக்கு ஊற்று, இன்றைக்கு தொடங்கின அந்த ஊற்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிக்க கூடாது, கர்த்தருடைய வருகை மட்டும் நிக்க கூடாது. நிரப்பிருங்கப்பா, நிரப்பிருங்கப்பா. மீண்டும் ஒரு விஷயம், உங்க பிள்ளைகளை நிரப்பி அனுப்பிருங்க. இவங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்க கூடாது. இவர்கள் வாழ்க்கையில நதிகள், நதிகள், நதிகள். ஓ ஷெகரே, ஓ ஷெகரே, ஓ கரபா தலா பரா யா கரபா தலா யா ஷெகரே யா கரபா திஷா. பேசுங்க, 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 பேசுங்க. பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. யா கரபா ஹாதி ஷெகரதலா. எஸ். Hallelujah.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவற்றிலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. வாலிபர் யாவரும் ஓ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் ஓ பொழிந்திடும் வல்லமை. ஹல்லேலூயா. ஓ வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிய முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிய முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி ஓ வரங்களினாலே நிரப்பும். ஓ பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் வல்லமை. ஹல்லேலூயா. Praise God. ஓ வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.